வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரீம் சர்க்கிள் போயிட்டுருக்குல்ல. ஸோ அதில் டெஸ்ட் நம்பர் 17ஓட எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு 16 டெஸ்ட்டு முடிஞ்சிருக்கும். அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ போட்டிருப்பாங்க. ஸோ பார்த்துருப்பீங்க. சரிங்களா? ஸோ இன்றைக்கி டெஸ்ட் நம்பர் 17ஓட எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா காந்தி இர்வின் உடன்படிக்கைக்கு காங்கிரஸின் எந்த அமர்வு ஒப்புதல் அளித்தது அப்படின்னா, ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா பி. ஸோ பியில் என்ன இருக்குது அப்படின்னா கராச்சி. ஸோ கராச்சி செஷன் தான் காந்தி இர்வின் பேக்டுக்கு ஒப்புதல் அளித்த ஒரு செஷன். ஸோ 1931 நடந்திருக்கும் இந்த கராச்சி செஷன். ஸோ அந்த செஷனில் தான் காந்தி இர்வின் பேக்டுக்கு ஒப்புதல் கொடுத்துருப்பாங்க. யார் அப்படின்னா ஸோ காங்கிரஸோட அந்த செயற்குழு அப்படின்ற ஒரு அமைப்பு. ஸோ 1931 கராச்சி செஷன். ஸோ காந்தி இர்வின் பேக்டுக்கான ஒப்புதல் அளித்த அந்த அமர்வு. ஆன்சர் பி கராச்சி. ஸோ அடுத்த கொஸ்டின் பின்வரும் கூற்றுகளில் தவறானதை தேர்வு செய்க அப்படின்றாங்க. ஸோ இதில் ஆன்சர் என்ன அப்படின்னா ஏ. ஸோ ஏல என்ன இருக்குது அப்படின்னா ஸோ ஏல 1 மட்டும் அப்படின்னு சொல்லிப்பாங்க. ஸோ 1 மட்டும் தவறானது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஏன் 1 மட்டும் தவறானது அப்படின்னா காந்தி இர்வின் உடன்படிக்கைப்படி லக்னோ காங்கிரஸோட அமர்வில் ஒப்புதல் தெரிவித்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது தவறான ஒன்று. ஸோ ஏன் தவறானது அப்படின்னா நடந்த இடம் லக்னோ கிடையாது, கராச்சி. ஸோ கராச்சி தான் நடந்திருக்கும். ஸோ கராச்சி தான் இதுக்கான ஆன்சர். ஸோ இங்கே தப்பாக கொடுத்தனால ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும் தப்பாக இருக்கும். ஸோ கராச்சி அப்படின்ற இடத்துல தான் நடந்திருக்கும் அந்த செஷன். சரிங்களா? ஸோ மார்ச் 29, 1931 நடந்த காந்தி இர்வின் உடன்படிக்கைக்கு ஒப்புதல் அளித்த செஷன் எது அப்படின்னா கராச்சி செஷன். ஸோ 1931. ஸோ ஆன்சர் 1 மட்டும் அப்படின்னாங்க. ஸோ இந்த அமருக்கு யார் கேட்டாங்க அப்படின்னா சர்தார் வல்லபாய் படேல் இருந்திருப்பார். ஸோ அந்த லக்னோன்னு சொல்லக்கூடிய இடத்துல போட்ட அந்த மீட்டிங் லக்னோ கிடையாது, எங்கே கராச்சி. கராச்சி நடந்த மீட்டிங்கோட ஹெட் யார் அப்படின்னா சர்தார் வல்லபாய் படேல். ஸோ அங்கே தான் காந்தி இர்வின் உடன்படிக்கை ஒப்புதல் அளிச்சிருப்பாங்க. சரிங்களா? ஸோ அடுத்த கொஸ்டின் பின்வரும் கூற்றில் சரியானதை தேர்வு செய்க அப்படின்னாங்க. ஸோ ஆன்சர் சி. ஸோ 1 மற்றும் 2 சரி அப்படின்னா. ஸோ 1 மற்றும் 2 சரி அப்படின்னா உலக பெருமந்த நிலை 1929 இருந்து ஒரு 10 ஆண்டாக நீடித்த ஒரு கடுமையான மற்றும் நீடித்த பொருளாதார நெருக்கடியாகும். இது வட அமெரிக்காவில் தொடங்கி ஐரோப்பாவின் உலகின் அனைத்து தொழில்துறை மையங்களும் பாதித்தது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஆன்சர் சி. 1 மற்றும் 2 சரி அப்படின்றாங்க. ஸோ ஏன்னா பெரிய அளவுக்கு நடந்திருக்கும். ஏன்னா இந்த பொருளாதார மந்தம். ஸோ அது அமெரிக்காவையும் அட்டாக் பண்ணியிருக்கும். சமயம் ஐரோப்பையும் ரொம்ப அதிகமாக பாதிச்சிருக்கும். அங்கே கூட அந்த இண்டஸ்ட்ரி. ஸோ ஒரு 10 வருஷம் வச்சிருக்கும் அந்த உலக பெருமுத நிலை அப்படின்னு சொல்றாங்க. கிரேட் டிப்ரெஷன் அப்படின்னு சொல்றாங்க எக்கனாமிக் அந்த வேர்ல்டில். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ அடுத்த கொஸ்டின் பின்வரும் கூட்டில் தவறானதை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா பி. ஸோ பியில் என்ன இருக்குது அப்படின்னா 1 இல்லை 2 இல்லை அப்படின்னா. சரி அப்படின்னா 2மே கரெக்ட் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா பி. 1 இல்லை 2 இல்லை. அமெரிக்காவில் வால் தெருவில் பெரும் அளவிலான பொருளாதார வீழ்ச்சி உலகையை ஒழுக்கியது. இந்தியாவில் தொழில்துறை மற்றும் விவசாயிகளை பெருமந்தம் பாதித்தது அப்படின்னா. ஸோ அமெரிக்காவில் வால் ஸ்ட்ரீட்டில் தான் அந்த பொருளாதார பெருமந்தம் நடந்திருக்கும். அது உலகம் ஃபுல்லாக அஃபெக்ட் ஆயிருக்கும். ஸோ இந்தியா மட்டும் விட்டு வச்சுச்சா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. இந்தியாவும் அட்டாக் பண்ணியிருக்கும். ஸோ அந்த உலக பொருளாதார வீழ்ச்சி. ஸோ அது எந்த இடத்த அட்டாக் பண்ணிச்சு அப்படின்னா இண்டஸ்ட்ரி சைடும் பண்ணியிருக்கும். அதே டைம் விவசாயத்துறையான அந்த அக்ரேரியன் செக்டர்ஸையும் அஃபெக்ட் பண்ணியிருக்கும். ஸோ ஆன்சர் பி. 1 இல்லை 2 இல்லை. 2மே சரியானது தான் அப்படின்றாங்க. சரி. ஸோ அடுத்த கொஸ்டின் பின்வரும் கூற்றில் சரியான கூற்றை தேர்ந்தெடு அப்படின்னாங்க. ஸோ அதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஏ. ஸோ ஏல என்ன இருக்கு அப்படின்னா 1 மற்றும் 2 அப்படின்னு சொல்றாங்க. ஸோ 2மே கரெக்ட் தான் அப்படின்றாங்க. இந்திய தொழிலுக்கு கிடைத்த ஒரே நேர்மையான தாக்கம் குறைக்கப்பட்ட விலையில் கிடைத்த நிலங்கள் மற்றும் மலிவான உதவியில் கிடைத்த தொழிலாளர்கள். பிரிட்டனுடன் பிற முதலாளித்துவ நாடுகளுடன் ஏற்பட்ட பலவீனமான உறவுகளால் சில இந்திய தொழில்களின் வளர்ச்சி அடைந்தன அப்படின்னாங்க. நம்ம இந்த பொருளாதார பெருமத்தில் எந்த மாதிரியான நேர்முறையான ஒரு எஃபெக்ட் நடந்துச்சு அப்படின்றாங்க. ஸோ பாசிட்டிவ் இம்பேக்ட் அப்படிங்கிறது. ஸோ இந்தியாவில் எந்த மாதிரி தாக்கம் ஏற்படுச்சு அப்படின்னா கம்மியான விலைக்கு நிலங்கள் கிடைச்சிருக்கும். அது மட்டும் கம்மியான ரேட்டுக்கு ஒர்க்கர்ஸ் கிடைச்சிருப்பாங்க. சரிங்க. ஸோ அது மட்டும் பிரிட்டன் கூடயும் இல்லை சில நாடுகள் கூடயும் வியாபாரம் பண்ணிட்டு இருப்பாங்க இந்தியா. ஸோ அவங்களோட ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லாதனால இந்தியாவோட இண்டிபெண்டான ஒரு வளர்ச்சி பெற்றிருப்பாங்க இண்டஸ்ட்ரி சைடில். ஸோ அதுவும் கரெக்டான ஒன்று தான் அப்படின்னா. ஸோ ஆன்சர் ஏ. 1 மற்றும் 2. ஸோ அடுத்து சரியான கூட்டை தேர்வு செய்க அப்படின்னாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா டி. ஸோ டியில் என்ன இருக்குது அப்படின்னா 1, 2 மற்றும் 3 சரியானது அப்படின்னா. ஸோ பிரிட்டிஷ் வர்த்தக கொள்கை
உள்நாட்டு தொழில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியது அப்படின்னா. ஸோ பிரிட்டிஷோட கொள்கை வந்து இந்தியா வந்து அஃபெக்ட் பண்ணிச்சு அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து அஃபெக்ட் பண்ணியிருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து இந்தியாவை தொழில்மயமாக்குதல் பிரிட்டிஷ் கொள்கையின் ஒரு பகுதி அல்ல, கரெக்ட் தான். ஏன்னா வந்து இந்தியா வந்து இண்டஸ்ட்ரியலைசேஷன் பண்ணணுன்றது வந்து அவனோட மோட்டோவே கிடையாது. ஸோ அதே மாதிரி வந்து இந்தியா வந்து எப்படி பார்த்தாங்க அப்படின்னா வந்து ஸோ அவங்க வந்து இன்னொரு நாடுகள் வந்து அடிமை விடுத்திருப்பாங்க. அங்கே வந்து என்னென்ன பண்ணாங்களோ அங்கே கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சு அவங்க வந்து உற்பத்தி பண்ணி இந்தியா வந்து ஒரு சந்தையாக மாற்றிருப்பாங்க. ஸோ அது மாதிரி வந்து அதுவும் வந்து கரெக்டான ஒன்று தான் அப்படின்னா. ஸோ 1, 2, 3 மூணுமே வந்து சரியானது அப்படின்னா. ஸோ ஆன்சர் வந்து டி 1, 2 மற்றும் 3 சரியானது அப்படின்னா. ஸோ ஏன்னா அடுத்து வந்து கீழ்கரும் கூட்டுகளில் தவறானதை தேர்ந்தெடு அப்படின்னா. ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா வந்து ஏ. ஸோ ஏல என்ன இருக்கு அப்படின்னா வந்து 1 மட்டும், ஒன்றும் இல்லை 2ம் இல்லை அப்படின்றாங்க. ஸோ 1ம் இல்லை 2ம் இல்லை அப்படின்றாங்க. ஸோ ஆன்சர் வந்து ஏ 1ம் இல்லை 2ம் இல்லை. ஏன்னா வந்து 1854 பம்பாயில் கவாஸ்டி நானாபை தவர் என்ற பார்சி இனத்தை சார்ந்த இந்தியரை பருத்தி ஆலையை முதலில் தொடங்கினார் அப்படின்னா. ஸோ கரெக்டானதான். இது பாம்பே ஸ்பின்னிங் அண்ட் வீவிங் கம்பெனி என்று அறியப்பட்டது அப்படின்னா. ஸோ ரெண்டுமே அது கரெக்ட் தான். ஸோ த ஃபர்ஸ்ட் இந்தியன் டு ஸ்டார்ட் த காட்டன் மில் வாஸ் கவாஸ்டி நானாபை தவார் பார்சி இன் மும்பை 1854. This was known as the Bombay Spinning and Weaving Company. ஸோ ரெண்டுமே வந்து கரெக்ட் தான் அப்படின்றாங்க. ஸோ ஆன்சர் வந்து ஏ. ஸோ அடுத்த கொஸ்டின் பின்வரும் கூட்டுகளில் சரியானதை தேர்வு செய்க அப்படின்றாங்க. ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா வந்து பி. ஸோ பியில் வந்து என்ன இருக்கு அப்படின்னா வந்து 1 and 2. ஸோ 1 மற்றும் 2 ரெண்டுமே வந்து சரியானது தான் அப்படின்றாங்க. இந்தியாவை தொழில்களை நிறுவுவதில் ஒரு முக்கியமான அடையாளமாக இந்தியாவில் ரயில்வே அமைப்பின் விரிவாக்கம் வந்தது. ஸோ ரயில்வே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இருக்கும். ஏன்னா வந்து இந்தியாவோட இண்டஸ்ட்ரியை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுல. ஸோ அது மாதிரிலாம் வந்து 16 ஏப்ரல் 1853 இந்தியாவோட முதல் ட்ரெயின் போட்டிருப்பாங்க. எங்கே போனால் வந்து போரிபந்தர் அப்படின்ற பிளேஸ் வந்து ஸோ தானேக்கு போயிருக்கும். போரிபந்தர் எங்கே இருக்குன்னா வந்து பம்பாயில் இருந்திருக்கும். ஸோ பம்பாய் டு தானே தான் வந்து ஃபர்ஸ்ட் ட்ரெயின் வந்து போயிருந்திருக்கும். சரிங்களா. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ட்ரெயின் போன இடம் வந்து என்ன வந்து பம்பாயிலேருந்து தானே வரைக்கும் போயிருந்திருக்கும். ஸோ 1853 ஏப்ரல் 16 வந்து போயிருந்திருக்கும் அந்த ட்ரெயின். சரிங்களா. ஸோ 34 கிலோமீட்டர் வந்து டிஸ்டன்ஸ் போயிருந்திருக்கும். ஸோ ஆன்சர் வந்து பி 1 மற்றும் 2 வந்து சரியானது அப்படின்னா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பின்வரும் கூட்டில் தவறானதை தேர்ந்தெடு அப்படின்னா. ஸோ முதல் சணல் உற்பத்தி ஆலை கல்கத்தாவில் 1850 நிறுவப்பட்டது. சணல் தொழில் வளர்ச்சி மிகவும் விரைவாக இருந்ததால் 1914 கல்கத்தா மாகாணத்தில் மட்டும் 64 ஆலைகள் இருந்தன அப்படின்னா. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா வந்து டி. ஸோ டி வந்து தவறான, டி வந்து ஆன்சர். ஸோ டியில் வந்து என்ன இருக்கு அப்படின்னா வந்து 1 மட்டும் வந்து தவறானது அப்படின்னாங்க. ஸோ ஏன் வந்து 1 மட்டும் தவறானது அப்படின்னா வந்து 1850 வந்து ஸ்டார்ட் பண்ணதா கொடுத்துருக்காங்க. கல்கத்தாவில் ஸ்டார்ட் பண்ண அந்த ஜூட் ஃபேக்ட்ரி ஸ்டார்ட் வந்து 1850 கொடுத்துருக்காங்க. அது வந்து 1850 கிடையாது, அது வந்து 1855 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அந்த ஜூட் ஃபேக்ட்ரி. சரிங்களா. 1855 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க ஜூட் ஃபேக்டரியை. ஸோ இயர் வந்து தப்பா தான் வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும் வந்து தப்பாக இருக்கும். ஸோ 1850 கிடையாது, 1855. ஸோ ஆன்சர் வந்து டி 1 மட்டும் தவறானது, 2 சரியானது. சணல் தொழில் வளர்ச்சி மிகவும் விரைவாக இருந்ததால் 1914 ஆண்டில் கல்கத்தா மாகாணத்தில் மட்டும் 64 ஆலைகள் இருந்தன. அது வந்து சரியா அப்படின்னா வந்து கண்டிப்பா வந்து சரி. சரிங்களா. ஸோ 1850 கிடையாது, 1855 தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க ஃபர்ஸ்ட் ஜூட் ஃபேக்டரி எங்கன்னா வந்து கல்கத்தாவில். ஸோ அடுத்த வருஷம் பின்வரும் கூட்டில் சரியானதை தேர்ந்தெடு அப்படின்னாங்க. ஸோ 1843 ரவீந்திரநாத் தாகூர் என்பதால் ராய்கஞ்ச் என்ற இடத்தில் பெங்கால் நிலக்கரி நிறுவனம் நிறுவப்பட்டது. 1892 பிறகு நிலக்கரி உற்பத்தி துறையின் வளர்ச்சி வேகப்படுத்துவது முதல் உலகப் போரின் போது உச்சத்தை எட்டியது அப்படின்னாங்க. ஸோ ஆன்சர் வந்து என்னன்னா வந்து பி. ஸோ பியில் வந்து என்ன இருக்குன்னா வந்து 2 மட்டும் சரியானதுங்கிறாங்க. 1 தப்பா இருக்கு. ஏன்னா வந்து இந்தியாவோட அந்த பெங்கால் நிலக்கரி நிறுவனம் நிறுவப்பட்ட ஆண்டு வந்து 1843 கரெக்ட். ஆனால் நிறுவனது யார் அப்படின்னா வந்து ரவீந்திரநாத் தாகூர் கிடையாது. ரவீந்திரநாத் தாகூரோட தாத்தா துவாரகநாத் தாகூர். ஸோ துவாரகநாத் தாகூர் தான் வந்து நிறுவிந்திருப்பாரு இந்தியாவோட அந்த பெங்கால் கோல் கம்பெனி. ஸோ துவாரகநாத் தாகூர். ஸோ அவர் தான் வந்து நிறுவிந்திருப்பாரு அந்த ஃபேக்டரியை. ஸோ ஆன்சர் வந்து அதில் தப்பா இருக்கும் ரவீந்திரநாத் தாகூர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆனால் வந்து 1 மட்டும் தப்பா இருக்கும், 2 வந்து சரியானது. ஸோ ஆன்சர் வந்து பி 2 மட்டும் சரியானது. 1990 பிறகு நிலக்கரி உற்பத்தி துறையின் வளர்ச்சி வேகமெடுத்து முதல் உலகப்போரின் போது உச்சத்தை எட்டியது. அது வந்து கரெக்ட். ஸோ யார் ஸ்டார்ட் பண்ணார்னா வந்து துவாரகநாத் தாகூர். ஸோ ரவீந்திரநாத் தாகூர் கிடையாது. ஆன்சர் வந்து பி 2 மட்டும் சரியானது அப்படின்னா. அடுத்த வருஷம் வந்து பின்வரும் கூட்டுகள் தவறானதை தேர்ந்தெடுப்பு பண்ணாங்க. ஸோ 1906 பீகாரில் உள்ள சாகி நகரில் டாடா குழுமத்தால் டாடா இரும்பு மற்றும் எஃகு நிறுவனம் முதன்முறையில்
சுதேசி இயக்கத்தின் ஒரு நிகழ்வாக அமைக்கப்பட்டது அப்படின்னா இதுக்கு முன்னர் 1875 ஐரோப்பியர்கள் குழு ஒன்று வங்காள இரும்பு நிறுவனத்தை நிறுவ முயற்சித்தது அப்படின்னா சொல்ல வந்து ஆன்சர் வந்து என்னன்னா வந்து டி. ஸோ டி தான் வந்து கரெக்டானது. டியில் வந்து என்ன இருக்கு அப்படின்னா வந்து ஸோ ஒன்று மட்டும் அப்படின்னா ஸோ ஒன்லி அப்படின்னா ஒன்லி ராங் அப்படின்னா ஏன்னா வந்து 1906 வந்து அவங்க வந்து அந்த இண்டஸ்ட்ரி வந்து ஸ்டார்ட் பண்ணல. அந்த இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ண இயர் வந்து 1907. ஸோ டிஸ்கோ அப்படின்ற கம்பெனி ஸ்டார்ட் பண்ண இயர் வந்து எப்படின்னா வந்து 1907. ஸோ 1906 தான் வந்து தப்பாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன்று, ரெண்டாவது ரைட்டாக இருக்கும். அதுக்கு முன்னாடி டைப் பண்ணியிருப்பாங்க 1875 அந்த இரும்பு கம்பெனி வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அயன் இண்டஸ்ட்ரி வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யாருன்னா வந்து யூரோப்பியன்ஸ் வந்து முடிவு பண்ணிப்பாங்க. ஆனால் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சுதேசி இயக்கமாக தொடங்கப்பட்டதில் வந்து யார் வந்து ஸ்டார்ட் பண்ணால் அந்த டாட்டா ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க 1907. ஸோ அது வந்து எந்த ஆண்டு வங்காள இரும்பு மற்றும் எஃகு ஆலை அமைக்கப்பட்டது அப்படின்னா ஆன்சர் வந்து 1889. ஸோ ஆன்சர் வந்து சி 1889. So when was the Bengal Iron and Steel Company set up அப்படின்னா வந்து 1889. ஸோ அடுத்த கொஸ்டின் பின்னோக்குடன் தவறானதை தேர்ந்தெடு அப்படின்னாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து என்னன்னா வந்து ஏ. ஸோ ஏல பார்த்தா வந்து ஒன்று மட்டும் தவறானது அப்படின்னாங்க. ஸோ ஒன்று மட்டும் வந்து தவறானது அப்படிங்கிறாங்க. ஸோ ஒன்று மட்டும் தவறானது அப்படின்னா வந்து ஏன் வந்து அப்படின்னா வந்து 1882 மெட்ராஸில் முதல் காகித ஆலை இந்திய முயலால் கூப்பர் பேப்பர் பெயரில் நிறுவப்பட்டது அப்படின்னாங்களே அது வந்து தப்பு அப்படின்னா. ஏன்னா வந்து அது எங்க நிறுவனாங்க அப்படின்னா வந்து லக்னோவில் வந்து நிறுவிருப்பாங்க. ஸோ அது வந்து மெட்ராஸ் கிடையாது, லக்னோ. ஸோ நிறுவப்பட்ட இடம் வந்து லக்னோ. ஸோ அது வந்து எங்கே சொல்லியிருப்பாங்க அப்படின்னா வந்து எங்கன்னா வந்து மும்பைன்னு மெட்ராஸ் சொல்லியிருப்பாங்க. மெட்ராஸ் கிடையாது, அது எந்த இடத்துல அப்படின்னா வந்து சென்னையில் வந்து நிறுவிருப்பாங்க. ஸோ ஆனால் வந்து அது வந்து தப்பாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும் தப்பாக இருக்கனால வந்து ஆன்சர் வந்து ஒன்று மட்டும் தவறானது அப்படின்றாங்க. சரிங்களா? ஸோ ஒன்று மட்டும் தவறானது. காரணம் வந்து அது தொடங்கப்பட்ட இடம் வந்து லக்னோ. ஸோ சென்னை கிடையாது, தொடங்கப்பட்ட வந்து லக்னோ. 1904 மதராஸ் நகரில் தென்னிந்திய தொழிற்சாலை நிறுவனம் சிமெண்ட் உற்பத்தி தொடங்கியது. அது வந்து கரெக்டாக வந்து அது வந்து கரெக்டு. தப்பு வந்து ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும் தப்பாக இருக்கும். சரிங்களா? ஸோ அடுத்த கொஸ்டின் பின்வரும் கூட்டுகளில் சரியானதை தேர்ந்தெடு அப்படின்னா ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா வந்து டி. ஸோ டியில் வந்து என்ன வந்து 1 and 2 ரெண்டுமே வந்து சரியானது அப்படின்னா. ஸோ த ஃபர்ஸ்ட் இந்தியன் ஓன்ட் நேஷனல் டெனரி வாஸ் established in 1905 Calcutta. The gold mining in Kolar also started in the late 19th century in the Kolar mining field, Mysore. ரெண்டுமே வந்து கரெக்டாக அப்படின்னா. சரிங்களா? ஸோ ஆன்சர் வந்து டி 1 மற்றும் 2. 1905 முதலாக இந்தியாவுக்கு சொந்தமான தேசிய தோல் பயனிடும் தொழிற்சாலை ஒன்று கல்கத்தாவில் அமைக்கப்பட்டது. 19ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் மைசூர் கோலார் தங்கத்தில் தங்கம் வெட்டி எடுக்கும் பணி தொடங்கப்பட்டது அப்படின்னா ரெண்டுமே வந்து சரியானது அப்படின்னாங்க. ஸோ அடுத்த கொஸ்டின் பின்னொரு கூடுதல் தவறானதை தேர்ந்தெடு அப்படின்னாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா வந்து டி. ஸோ டியில் என்ன இருக்கு அப்படின்னா வந்து ஒன்றுமில்லை ரெண்டுமில்லை அப்படின்றாங்க. ஸோ ஜெயின் டாட்டா அவர் வந்து பரோடாவில் இருக்கக்கூடிய நௌசாரி அப்படின்னு இடத்துல வந்து பிறந்தாரு அப்படின்னாங்க. அவர் வந்து எந்த வம்சம் அப்படின்னா வந்து பார்சி அப்படின்னு வம்சத்தை சார்ந்தவர் அப்படின்றாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து வந்து இந்தியாவோட முதல் வெற்றிகரமான தொழிலதிபர் அப்படின்றாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து இந்திய நவீன தொழிலதிபரின் தந்தை அப்படின்னு சொன்னாங்கன்னா வந்து ஜெயின் டாட்டா, த ஃபர்ஸ்ட் சக்சஸ்ஃபுல் இந்தியன் என்டர்பிரனர். ஹி இஸ் கால்டு த ஃபாதர் ஆஃப் த இந்தியன் மாடர்ன் இண்டஸ்ட்ரி. ஸோ ஆன்சர் வந்து ரெண்டுமே சரிதான். இதில் வந்து எதுவுமே வந்து தவறானது கிடையாது. ஆன்சர் வந்து டி ஒன்றும் இல்லை ரெண்டும் இல்லை அப்படின்றாங்க. ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து பின்வரும் கூட்டுகளில் ஜெயின் டாட்டா பற்றிய சரியான கூட்டை தேர்ந்தெடு அப்படின்னாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து என்ன வந்து பி. ஸோ பியில் வந்து என்ன வந்து 1 மற்றும் 2 சரியானது அப்படின்னா. 1868 நிறுவப்பட்ட அவருடைய வர்த்தக நிறுவனம் டாட்டா குழுமம் என அழைக்கப்படுகிறது. ஸோ ஜெயின் டாட்டா ஒரு தேசியவாதியை குர்லா பம்பாயில் உருவாக்கிய தனது நிறுவனத்திற்கு சுதேசி என பெயரிட்டார் அப்படின்னா. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், அவரோட கம்பெனிக்கு வந்து சுதேசி அப்படின்னு நேம் வச்சிருந்துருப்பாரு. ஏன்னா வந்து டாட்டா. சரிங்களா? அவரோட குடும்பத்தை வந்து டாட்டா குழுமம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணி எப்படின்னா வந்து 1868 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆன்சர் வந்து பி 1 மற்றும் 2 சரியானது அப்படின்னாங்க. ஸோ அடுத்த விஷயம் வந்து பின்னோக்குடில் சரியானதை தேர்வு செய்க அப்படின்னாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து என்ன வந்து சி. சியில் என்ன வந்து 2 மட்டும் சரியானது அப்படின்றாங்க. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் இது ஏன் தப்பு அப்படின்னா வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ண அந்த ஹைட்ரோ எலக்ட்ரிக் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி வந்து 1920 கிடையாது, 1910.
ஸோ 1910 தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க இந்த டாடா ஹைட்ரோ எலக்ட்ரிக் கம்பெனி. ஸோ 1910 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது வந்து தப்பாக இருக்குது இங்கே 1920 சொல்லிட்டு. ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து டாட்டா வந்து ஒரு இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அப்படின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க ஏன்னா வந்து பெங்களூரில், அது வந்து கரெக்டு. ஸோ அந்த இயர் தப்பானா வந்து ஆன்சர் வந்து 2 மட்டும் வந்து சரியானது அப்படின்னா 1 வந்து தப்பாக இருக்கும். காரணம் வந்து இயர் வந்து தப்பாக இருக்குது. ஸோ அடுத்த கொஸ்டின் பின்வரும் கூற்றுகளில் தவறானதை தேர்ந்தெடு அப்படின்னாங்க. ஸோ ஆன்சர் வந்து டி. ஸோ ஆன்சர் வந்து டி. ஸோ டியில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா வந்து ஒன்றும் இல்லை ரெண்டும் இல்லை அப்படின்னாங்க. ஸோ ஆன்சர் வந்து டி, ஒன்றும் இல்லை ரெண்டும் இல்லை அப்படின்னாங்க. ஸோ புரட்சிகர திட்டத்தில் சிட்டகாங் இயக்கத்தில் தீவிரமாக பங்கெடுத்தனால் கல்பனா தத் கைது செய்யப்பட்டார். தேச துரோக வழக்கு சூட்டப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பேரரசுக்கு எதிரான போரை நடத்தியது அப்படிங்கிறது. ஸோ ஏன் வந்து அவங்க வந்து அரெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா வந்து அந்த சிட்டகாங் அட்டாக் ஒரு விஷயமா இருந்தாலும் அவங்க வந்து இங்கிலாந்தோட அரசருக்கு எதிராக வந்து செயல்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கேஸ் ஃபைல் பண்ணி அரெஸ்ட் பண்ணிருப்பாங்க. ஸோ சார்ஜ் வாஸ் வேஜிங் வார் அகேன்ஸ்ட் த கிங் எம்பரர். யார் அப்படின்னா வந்து இங்கிலாந்தோட கிங்குக்கு. ஸோ இந்த சிட்டகாங் அட்டாக் வந்து ரொம்ப முக்கியமானது. ஸோ ஆன்சர் வந்து டி, ஒன்றும் இல்லை ரெண்டும் இல்லை, ரெண்டுமே வந்து சரியானது தான் அப்படின்றாங்க. சரிங்களா. அடுத்து வந்து பின்வரும் கூற்றுகளில் சரியானதை தேர்ந்தெடு. கோயம்புத்தூரில் 1926 ஸ்டெயின்ஸ் மில் நிறுவப்பட்டது. 1932 கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மதுக்கரை என்ற இடத்தில் சிமெண்ட் தொழிற்சாலை தொடங்கப்பட்டது அப்படின்னா. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா வந்து ஏ. ஸோ ஏல இருந்து என்ன இருக்கு அப்படின்னா வந்து 1 மற்றும் 2. ஸோ ஆன்சர் வந்து ஏல வந்து 1 மற்றும் 2 சரியானது அப்படின்னா. ஸோ கோயம்புத்தூர்ல வந்து 1996 வந்து ஸ்டெயின்ஸ் மில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ கோயம்புத்தூர் நூற்பு மற்றும் நெசவு ஆலை. ஸோ கோயம்புத்தூர் ஸ்பின்னிங் அண்ட் வேவிங் மில்ஸ், அதான் ஸ்டெயின்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து 1932 வந்து கோயம்புத்தூர் மாவட்டத்தில் வந்து மதுக்கரை அப்படின்னு இடத்துல வந்து சிமெண்ட் தொழிற்சாலை வந்து தொடங்கினாங்க அப்படின்னா. ஸோ சிமெண்ட் ஃபேக்டரி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க எப்போ வந்து 1932 எங்கன்னா வந்து கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல. ஸோ எங்கே அப்படின்னா வந்து மதுக்கரை அப்படின்ற பிளேஸ்ல. ஸோ ஆன்சர் வந்து ஏ, 1 மற்றும் 2 சரியானது அப்படின்றாங்க. ஸோ அடுத்து வந்து நான் ஏன் நாத்திக நானேன் அப்படின்ற புக் வந்து யாரும் கேட்கறாங்க. ஆன்சர் வந்து என்ன வந்து ஏ, பகத்சிங். ஆன்சர் என்ன வந்து ஏ, பகத்சிங். ஸோ ஒய் ஆம் அன் எத்திஸ்ட் அப்படின்ற புக் எழுதிருப்பாரு வந்து பகத்சிங். ஸோ ரொம்ப முக்கியமான புக்கு பகத்சிங்கோட சுயசரிதை ஆட்டோபயோகிராஃபி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த நேம் தான் வந்து ஒய் ஆம் அன் எத்திஸ்ட், நான் ஏன் நாத்திகனாக ஆனேன் அப்படின்ற புக்கு. சரிங்களா. ஸோ அடுத்து வந்து பின்வரும் கூற்றில் சரியானதை தேர்ந்தெடு அப்படின்னா. ஸோ ஆன்சர் வந்து ஏ. ஸோ ஏல வந்து என்ன இருக்குன்னா வந்து 1 மற்றும் 2. ஆன்சர் வந்து 1 மற்றும் 2. 1994 ஆண்டின் கான்பூர் சதி வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் கம்யூனிஸ்டுகளும் தொழிற்சங்கவாதிகளும் ஆவர். குற்றம் சாட்டப்பட்டவர்கள் 6 மாத கால அளவில் கைது செய்யப்பட்டனர் அப்படின்னா. ஸோ ரெண்டுமே வந்து சரியானதாக தான் இருக்கும். சரிங்களா. ஸோ எல்லா அந்த 1994 வந்து கான்பூர் சதி வழக்கு. ஸோ கான்பூர் கான்ஸ்பரசி கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து அரெஸ்ட் பண்ணதுலாம் யார் அப்படின்னா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே கம்யூனிஸ்ட். ஸோ அந்த லீடர்ஸும் அது மட்டும் இல்லாமல் வந்து ட்ரேட் யூனியன் இருக்குல்ல. ஸோ அதில் கூட அந்த முக்கியமான நபர்கள் அவங்க தான் வந்து அரெஸ்ட் பண்ணியிருந்திருப்பாங்க அந்த கேஸில். அது மட்டும் இல்லாமல் வந்து உங்களுக்கு வந்து 6 மாதம் வந்து இந்த அக்யூஸ்ட் வேர் அரெஸ்டட் ஸ்ப்ரெடட் ஓவர் த பீரியட் ஆஃப் 6 months. ஸோ 6 மாதத்துக்குள்ளே வந்து எல்லாத்தையுமே வந்து அரெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ரெண்டுமே வந்து கரெக்டானது. ஸோ அடுத்த கொஸ்டின் பின்வரும் கூற்றில் கராச்சி காங்கிரஸ் தீர்மானில் சரியான கூட்டை தேர்ந்தெடு அப்படின்றாங்க. ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து என்னன்னா வந்து ஏ. ஸோ ஏ என்னன்னா வந்து 1 மற்றும் 2. ஸோ டெல்லி ஒப்பந்தம் அல்லது காந்தி இர்வின் ஒப்பந்தம் ஒப்புதல் அளிக்கப்பட்டது. பூர்ண சுயராஜ்யத்துக்கான குறிக்கோள் மீண்டும் வலியுறுத்தப்பட்டது. ஸோ ஆன்சர் வந்து ஏ, 1 மற்றும் 2 சரியானது. த டெல்லி பேக்ட் ஆர் காந்தி இர்வின் பேக்ட் வாஸ் என்டோஸ்ட். த கோல் ஆஃப் பூர்ண சுயராஜ் வாஸ் ரிட்ரைடட். ஸோ ரிட்ரைடட். ஸோ ரெண்டுமே வந்து கரெக்டாக அப்படின்னா வந்து ரெண்டுமே வந்து கரெக்ட் தான் அப்படின்னாங்க. ஸோ ஆன்சர் வந்து ஏ, 1 மற்றும் 2. ஸோ பின்னும் கூட்டி சரியான தேர்வு அப்படின்னாங்க. ஆன்சர் வந்து என்னன்னா வந்து ஏ. ஸோ ஏல என்ன இருக்குது அப்படின்னா வந்து 1 and 2. ஸோ 1 மற்றும் 2. ஸோ அமெரிக்க உள்நாட்டு போரில் பருத்தி விவசாயிகளுக்கு ஒரு வரமாக இருந்தது. ஆனால் உள்நாட்டு போருக்கு பின்னர் பிரிட்டன் தொடர்ந்து அமெரிக்காவிலிருந்து பருத்தி இறக்குமதி செய்தபோது இந்திய பருத்தி விவசாயிகள் வருத்தத்திற்கு வந்தனர் அப்படின்னு சொல்றாங்க. அமெரிக்கா உள்நாட்டு போர் பருத்தி விவசாயிகளுக்கு ஒரு வரமாக இருந்தது. ஆனால் உள்நாட்டு போருக்கு பின்னர் பிரிட்டன் தொடர்ந்து அமெரிக்காவிலிருந்து பருத்தி இறக்குமதி செய்த போது இந்திய பருத்தி விவசாயிகள் வருத்தத்திற்கு வந்தனர் அப்படின்னா. ஏன் அப்படின்னா வந்து ஸோ இந்தியாவிலேருந்து அந்த போர் அங்கே அமெரிக்கா போர் நடக்கும்போது வந்து அங்கேருந்து பருத்தி வாங்கினா வந்து இந்தியாவிலேருந்து கொண்டு போயிருப்பேன் வந்து பிரிட்டிஷ். ஸோ ஆனால் வந்து இங்கே வந்து இங்கே கூடிய விவசாயிகள் சந்தோஷமாக இருப்பாங்க. ஸோ திரும்பி எனக்கு வந்து அந்த போருக்கு அப்புறம் வந்து அமெரிக்காட்டேருந்து அந்த பருத்தி வந்து வாங்க ஆரம்பிச்சிருப்பாங்க. யார் அப்படின்னா வந்து பிரிட்டிஷ். அது இங்கே கூட அந்த விவசாயிகளுக்கு வந்து
ரொம்ப ஒரு வருத்தமாக இருந்துச்சு அப்படின்னா ரெண்டுமே வந்து சரியானது அப்படின்னா. ஸோ அடுத்த கொஸ்டின், பின்னோர் முடிவில் கான்பூர் சதி வழக்கு பற்றிய சரியான கூற்றை தேர்ந்தெடு அப்படின்றாங்க. ஸோ கான்பூர் வழக்கு பற்றி ஒரு 2 கூற்று இருக்கு, அது வந்து எது சரின்னு கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா வந்து ஏ. ஸோ ஏல வந்து 1 மற்றும் 2 சரி அப்படின்றாங்க. ஸோ கான்பூர் வழக்கு மாட்சிமை பொருந்திய அமர்வு நீதிபதி ஹோம்ஸ் முன்னில் விசாரணைக்கு வந்தது. ஸோ கான்பூர் கான்ஸ்பிரசி கேஸ் வந்து யார் வந்து ஹேண்டில் பண்ணா அப்படின்னா வந்து ஹெச்இ கோம்ஸ் அப்படின்ற ஒரு ஜட்ஜி தான் வந்து பண்ணியிருப்பார். சரிங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து ஹோம்ஸ் வந்து யார் அப்படின்னா வந்து ஸோ சௌரி சௌரா சம்பவத்தில் ஈடுபட்ட ஒரு 172 பேருக்கு வந்து மரண தண்டனை வந்து கொடுத்துருப்பார். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஃபேமஸாக வந்தது தான் வந்து ஏன்னா வந்து ஹோம்ஸ் அப்படின்ற அந்த ஜட்ஜி அவர் தான் வந்து இந்த கான்பூர் கான்ஸ்பிரசி கேஸோட ஜட்ஜா வந்து இருந்திருப்பார். சரிங்களா. ஸோ ஆன்சர் வந்து ஏ 1 மற்றும் 2 சரி. ஸோ சிட்டகாங் ஆர்மரி ரைடர்ஸ் ரெமினிசன்ஸ் அப்படின்ற புக் வந்து யாரோட அப்படின்னா ஸோ அந்த யார் அப்படின்னா வந்து கல்பனா தத்தோட புக். ஸோ சிட்டகாங் ஆர்மரி ரைடர்ஸ் ரெமினிசன்ஸ் அப்படின்ற புக் வந்து யாரோடது அப்படின்னா வந்து கல்பனா தத்தோட ஆட்டோ பயோகிராஃபி. சரிங்களா. அது வந்து பின்வரும் தவறான கூட்டை தேர்வு செய்க அப்படின்னாங்க. ஸோ ஆன்சர் வந்து என்னப்பா வந்து சி. ஸோ சியில் வந்து என்னப்பா வந்து 1 மற்றும் 2 அப்படின்றாங்க. ஸோ 1 and 2 ரெண்டுமே வந்து தவறான ஒரு கூற்று அப்படின்னாங்க. ஸோ என்னப்பா வந்து மோரிஸ் 1909 வாழ்க்கை தர குறியீட்டு எண்ணை உருவாக்கினார். வாழ்க்கை தர குறியீட்டு எண் என்பது பொருளாதார வளர்ச்சியை அளவிட பயன்படுகிறது அப்படின்னு. ஸோ வந்து தப்பான ஒன்று அப்படின்னா. ஸோ ஏன் அப்படின்னா வந்து இந்த வாழ்க்கை தர குறியீடு வந்து உருவாக்கப்பட்ட ஆண்டு வந்து 1990 கிடையாது, 1970. 1970 தான் வந்து உருவாக்கி இருப்பாங்க இந்த வாழ்க்கை தர குறியீட்டு என்ன அப்படின்னாங்க. ஸோ இது வந்து ஒரு நாட்டோட வாழ்க்கை தரத்தை வந்து அளவிடக்கூடியதான் இந்த குறியீடு. இது வந்து பொருளாதாரத்தை பற்றி கிடையாது, ஒரு நாட்டோட மக்களோட வாழ்க்கை தரம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு அறியக்கூடிய ஒரு இண்டெக்ஸ் தான் வந்து இந்த வாழ்க்கை தர குறியீடு அப்படிங்கிறது. ஸோ குவாலிட்டி ஃபிசிக்கல் குவாலிட்டி ஆஃப் லைஃப் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது. சரிங்களா. ஸோ அது வந்து எதுக்கு அப்படின்னா வந்து எக்கனாமிக்ஸ் ஸ்டேச்சருக்காக கிடையாது, அது எதுக்கு அப்படின்னா வந்து மக்களோட வாழ்க்கை தரம் வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிறத வந்து தொடங்கியிருப்பாங்க 1970. சரிங்களா. ஸோ ஆன்சர் வந்து சி 1 மற்றும் 2 தவறு அப்படின்னா. ஸோ அதனால் வந்து அடுத்து வந்து பின்னொரு நாட்டில் எது மனிதவள மேம்பாட்டு குறியீட்டின் அளவீடு அல்ல அப்படின்னா. ஸோ ஆன்சர் வந்து சி. ஸோ சியில் வந்து என்ன இருக்கு அப்படின்னா வந்து ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் ஜெண்டர் இன் ஈக்குவாலிட்டி அப்படின்னா. ஸோ பாலின சமத்துவமின்மை வந்து இல்லை அப்படின்றாங்க. ஸோ வந்து இந்த மனிதவள மேம்பாடு வந்து அது வந்து ஒரு அளவீடா வந்து இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஸோ வாழ்நாள் ஸோ அது இருக்கும், கல்வி இருக்கும், அடுத்தனா வந்து வாழ்க்கைக்கு கூடிய அந்த வாழ்க்கையோட தரத்தை பற்றி இருக்கும். ஸோ இந்த 3 வச்சா வந்து ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ அதில் வந்து ஜெண்டர் இன்இக்வாலிட்டி வந்து குறிப்பிடவே மாட்டாங்க. ஸோ அந்த ஆன்சர் வந்து சி ஜெண்டர் இன்இக்வாலிட்டி பாலின சமத்துவமின்மை. ஸோ 2012 மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் தவறான எண்ணையை தேர்ந்தெடு அப்படின்னாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து என்னன்னா வந்து பி. ஸோ பியில் வந்து வந்து 2 மட்டும் அப்படின்னாங்க. ஸோ பியில் கூட வந்து 2 மட்டும் வந்து தவறானது அப்படின்னாங்க. ஸோ தமிழ்நாட்டின் பாலின விகிதம் வந்து 986 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து தவறான ஒன்று அப்படின்னாங்க. ஸோ 2 மட்டும் வந்து தவறானது. தமிழ்நாட்டின் மக்கள் தொகை வந்து 72.14 மில்லியன். ஸோ அது வந்து கரெக்டாக அப்படின்னாங்க. தமிழ்நாட்டோட செக்ஸ் ரேஷியோ இருக்குல்ல, ஸோ அது வந்து 986 கிடையாது, 996. ஸோ 996 தான் வந்து தமிழ்நாட்டோட பாலின விகிதம். செக்ஸ் ரேஷியோ வந்து 996. சரிங்களா. 2012 சென்சஸ் படி. சரிங்களா. ஸோ அடுத்த கொஸ்டின், எப்போது ஐக்கிய நாடுகளின் மேம்பாட்டு திட்டம் பல பரிமாண வறுமை குறியீட்டை அறிமுகப்படுத்தியது அப்படிங்கிறாங்க. ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து என்னன்னா வந்து டி. ஸோ டி என்னன்னா வந்து 2010. ஸோ 2010. ஸோ when did the United Nations Development Program launched the Multidimensional Poverty Index? ஸோ 2010 வந்து அழிச்சுருப்பாங்க, ஏன்னா வந்து ஐக்கிய நாடுகளோட சபை. ஸோ ஆன்சர் வந்து டி 2010. ஸோ அடுத்து வந்து சரியான கூட்டை தேர்வு செய்க அப்படின்றாங்க. ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா வந்து பி. ஸோ பியில் வந்து என்ன இருக்கு அப்படின்னா வந்து 2 மட்டும். ஸோ 2 மட்டும் வந்து சரியானது அப்படின்னாங்க. ஸோ 2019 மனிதவள மேம்பாட்டு குறியீட்டில் இந்தியாவின் ஆயுட்காலம் 68.8 ஆண்டுகள் ஆகும்.
2019 அவங்க வந்து எத்தனாவது இடத்துல வந்து இருந்தாங்க இந்தியா அப்படின்னா வந்து 127 கிடையாது, 129. ஸோ 129 தான் இருந்திருப்பாங்க. இந்தியா வந்து ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸில் 2019. ஸோ 2019 127 கிடையாது, 129 தான் வந்து சரியான ஆன்சர் ஆகும். வந்து 1 மட்டும் வந்து தவறாகும், 2 வந்து சரி. ஸோ அவங்களோட ஆயுட்காலம் வந்து 68.8 ஆண்டுகள் அப்படின்னா. ஸோ அடுத்த கொஸ்டின், எந்த மாவட்டம் தமிழ்நாட்டில் எதிர்பார்க்கப்படும் வாழ்நாள் குறியீட்டில் முதலிடம் வைக்கிறது அப்படின்னா, ஸோ ஆன்சர் வந்து என்ன வந்து டி. ஸோ சென்னை. which district tops the living years index in தமிழ்நாடு? ஸோ வந்து ஆன்சர் வந்து சென்னை. ஸோ சென்னை தான் வந்து முதல் இடத்துல வந்து இருக்கு அப்படின்னா என்ன வந்து எதிர்பார்க்கப்படும் வாழ்நாள் குறியீட்டில் வந்து முதலிடம் வைக்கக்கூடியது. சரிங்களா? ஆன்சர் வந்து டி சென்னை. அதுவும் தவறான கூட்டை தேர்வு செய்ய அப்படின்னாங்க. இதுக்கான ஆன்சர் வந்து என்னன்னா வந்து ஏ செயல் வந்து 1 மட்டும் அப்படின்னாங்க. ஸோ 1 மட்டும் வந்து தவறான கூற்று அப்படின்னாங்க. சரிங்களா? ஸோ தமிழ்நாடு வந்து எந்த இடத்துல வந்து இருக்கு பால்நிலையத்தில் அப்படின்னா வந்து 3ஆம் இடத்துல வந்து இருக்கு. இங்கே வந்து 2ன்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 2 கிடையாது, ஸோ 3rd பிளேஸ்ல வந்து இருக்கும். ஏன்னா வந்து இந்த செக்ஸ் ரேஷியோவில். ஸோ ஆனால் வந்து அது வந்து ஃபர்ஸ்ட் வந்து தப்பாக இருக்கும், 2வது வந்து கரெக்டு. 2012 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி பால்நிலையத்தில் கேரளா முதலிடத்தில் உள்ளது. ஸோ ஆனால் வந்து ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து கரெக்டு. ஸோ கரெக்ட் கிடையாது, 2வது மட்டும் தான் வந்து கரெக்டாக இருக்கும், ஃபர்ஸ்ட் ஒன்று தப்பாக இருக்கும். ஏன்னா வந்து பிளேஸ் வந்து 2nd கிடையாது, 3rd ஒன். ஸோ ஆன்சர் வந்து ஏ 1 மட்டும். அடுத்து வந்து எந்த மாவட்டம் குழந்தைகள் மேம்பாடு குறியீட்டில் கடைசி இடத்தில் உள்ளது அப்படின்னா ஆன்சர் வந்து என்னன்னா வந்து ஸோ டி அரியலூர். ஸோ தமிழ்நாட்டில் வந்து குழந்தைகளோட மேம்பாடு குறியீட்டில் வந்து எது கடைசியாக இருக்கணும்னா வந்து அரியலூர் தான் கடைசியாக இருக்குது. சரிங்களா? ஸோ ஆன்சர் வந்து டி அரியலூர். ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் என்ன வந்து கன்னியாகுமரி. ஸோ குழந்தைகளோட டெவலப்மெண்ட்ல சைல்டு டெவலப்மெண்ட் இண்டெக்ஸில் ஃபர்ஸ்ட் இடத்துல கூடிய டிஸ்ட்ரிக்ட் எது அப்படின்னா வந்து கன்னியாகுமரி. ஸோ லாஸ்ட் வந்து அரியலூர். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து என்னன்னா வந்து டி அரியலூர். அடுத்த கொஸ்டின், சரியான கூட்டுகளை தேர்வு செய்க அப்படின்னா ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து என்னன்னா வந்து பி. ஸோ பியில் வந்து என்னன்னா வந்து 2 மட்டும் இருக்கு அப்படின்னாங்க. ஸோ 2 மட்டும் வந்து சரியான கூட்டு அப்படின்னா மனித மேம்பாடு குறியீட்டை ஐக்கிய நாடுகள் முன்னேற்ற திட்டம் வெளியிடுகிறது அப்படின்னா. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து தப்பா இருக்கு அப்படின்னா. ஸோ மனித மேம்பாட்டு குறியீடு என்பதை பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்த தொழிலறிஞர் மக்புல் உல் ஹக் என்பவரும் இந்தியாவை சேர்ந்த அமர்த்தியா குமார் சென் என்பவரும் 1991 மேம்படுத்தினர் அப்படின்னா. அது வந்து 1991 கிடையாது, 1990. 1990 தான் வந்து வந்து மேம்படுத்திருப்பாங்க. ஏன்னா வந்து பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்த அந்த மகபூப் உல் ஹக் அப்படின்றவரும் அமர்த்தியா சென்னும் 1990 வந்து பண்ணியிருப்பாங்க. இது வந்து யார் வெளியிடுறா அப்படின்னா வந்து ஸோ யுஎன்டிபி அப்படின்ற அந்த யுனைடெட் நேஷன்ஸ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். ஸோ ஐக்கிய நாடுகள் முன்னேற்ற திட்டம் தான் வந்து வெளியிட்டு இருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து 2 பி 2 மட்டும் வந்து சரியானது, 1 வந்து தப்பா இருக்கும், 7 தப்பா இருக்கும். சரிங்களா? அடுத்து வந்து எது தமிழ்நாட்டின் மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தியில் அதிக பங்கை அளிக்கிறது அப்படின்னா ஸோ ஆன்சர் வந்து என்ன வந்து சி சேவைத்துறை. ஸோ சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் தான் வந்து சர்வீஸ் செக்டர் தான் வந்து அதிகமான ஒரு ஷேர் வந்து கொடுக்குது இந்தியாவோட ஜிடிபியில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தமிழ்நாடோட ஜிடிபி வந்து எது அதிகமாக இருக்கு அப்படின்னா வந்து சர்வீஸ் செக்டர் அப்படின்ற சேவைத்துறை தான் வந்து இருக்கு அப்படின்னா. ஸோ ஆன்சர் வந்து சி சேவைத்துறை. அடுத்து வந்து தவறான கூட்டை தேர்வு செய்க அப்படின்னாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா வந்து ஏ. ஸோ ஏல என்ன இருக்கு அப்படின்னா வந்து 1 மட்டும். ஸோ 1 மட்டும் வந்து தவறானது அப்படின்னாங்க. ஸோ 1 மட்டும் ஏன் தவறு அப்படின்னா வந்து 2018-19 மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தியில் தமிழ்நாடு 2வது பெரிய மாநிலமாகும். நீங்க வந்து நான் வந்து 3வது பெரிய மாநிலம் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து 3 கிடையாது, 2வது பெரிய மாநிலம். ஸோ 2nd பிளேஸ்ல வந்து நம்ம இருக்கோம். ஏன்னா வந்து ஜிடிபியில். ஸோ 2018-19 மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தியில் தமிழ்நாடு இந்தியாவின் 2வது பெரிய மாநிலமாகும். இங்கே வந்து 3 இருக்கு, ஆனால் வந்து ஸோ 1 மட்டும் வந்து தவறான கூட்டு, 2 வந்து சரி. தமிழ்நாட்டின் மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தியில் 2018-19 $250 பில்லியன் ஆகும். 2018-19 தமிழ்நாட்டோட ஜிடிபி எவ்வளோ அப்படின்னா வந்து $250 பில்லியன் அப்படின்றாங்க. ஸோ 2nd பிளேஸ்ல இருக்கும், 3rd பிளேஸ் கிடையாது. ஆன்சர் வந்து ஏ 1 மட்டும் தவறானது. அடுத்து வந்து எப்போது தமிழக அரசால் மாநில திட்ட ஆணையம் உருவாக்கப்பட்டது அப்படின்னாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா வந்து
பி. ஸோ பியில் இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா வந்து 1971. ஸோ தமிழ்நாடு செட்டப் த ஸ்டேட் பிளானிங் கமிஷன் எப்போ வந்து 1971. 1971 தான் வந்து தமிழ்நாடு வந்து மாநில திட்ட ஆணையத்தை வந்து உருவாக்குனாங்க அப்படின்னா 2003 வந்து தமிழக அரசு மனிதவள மேம்பாட்டு குறியீட்டை செயல்படுத்தியது. சரிங்களா. ஸோ 1971 வந்து திட்டாணையம் வந்திருக்கும். 2003 வந்து மனிதவள மேம்பாட்டு குறியீட்டை வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அப்படின்னாங்க. ஸோ ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸை தமிழ்நாடு கவர்மெண்ட் எப்போ பண்ணாங்க அப்படின்னா வந்து 2003. ஸோ திட்டாணையம் வந்து எப்போ அப்படின்னா வந்து 1971. அடுத்த வருஷம் தமிழ்நாட்டின் மனிதவள மேம்பாட்டு குறியீடு தொடர்பான தவறான இணையை தேர்ந்தெடு அப்படின்னாங்க. ஸோ ஆன்சர் வந்து முதலிடம் வந்து கன்னியாகுமரி, கடைசி இடம் வந்து தருமபுரி அப்படின்னாங்க. சரிங்களா. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து என்னன்னா வந்து பி. ஸோ 2 மட்டும் வந்து தவறானது அப்படின்னாங்க. ஸோ மனித வள மேம்பாட்டு குறியீடில் கன்னியாகுமரி வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்குது. லாஸ்ட் பிளேஸில் வந்து யார் இருக்கா அப்படின்னா வந்து தருமபுரி கிடையாது. ஸோ யார் அப்படின்னா வந்து அரியலூர். ஸோ அரியலூர் தான் வந்து லாஸ்ட் பிளேஸில் வந்து இருக்காங்க. ஸோ இங்கே வந்து தருமபுரி கொடுத்தா வந்து தருமபுரி கிடையாது. யார் அப்படின்னா வந்து அரியலூர். ஸோ ஆன்சர் வந்து வந்து அரியலூர், தருமபுரி கிடையாது. ஆனால் வந்து 2வது மட்டும் தப்பாக இருக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து கரெக்ட் தான். கன்னியாகுமரி வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ் இருக்குது அப்படின்னா. சரிங்க. ஸோ ஆன்சர் வந்து பி அரியலூர். ஸோ அது வந்து பின்னோட்டில் எது பாலின வளர்ச்சி குறியீட்டை கணக்கிறதுக்கான அளவீடு அப்படிங்கிறாங்க. ஸோ ஆன்சர் வந்து என்னன்னா வந்து டி மேலே உள்ள அனைத்தும் அப்படின்றாங்க. ஸோ டி வந்து மேலே உள்ள அனைத்தும். ஸோ பெண்ணின் எதிர்பார்க்கப்பட்ட வாழ்வு காலம், பெண்ணின் வயது வந்த கல்வி நிலை, பெண்ணின் தலா வருமானம். ஸோ ஃபீமேல் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி, ஃபீமேல் அடல்ட் லிட்ரஸி, ஃபீமேல் பர் கேபிட்டா இன்கம் மூணுமே வந்து பாலின வளர்ச்சி குறியீட்டை கணக்கிறதுக்கான அளவீடு அப்படின்னாங்க. ஸோ which of the following is the measure to calculate the gender development index? Female life expectancy, female adult literacy, female per capita income. Answer வந்து டி மேற்கூறிய அனைத்தும் all of the above. ஸோ தவறான கூட்டை தேர்வு செய்க அப்படின்னாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து என்னன்னா வந்து ஏ. ஸோ ஏ வந்து என்னன்னா வந்து 1 மட்டும் அப்படின்னாங்க. ஸோ 1 மட்டும் அப்படின்னா வந்து ஏன் தப்பாக இருக்குது அப்படின்னா வந்து மொத்த நாட்டு மகிழ்ச்சி குறியீட்டு 1982 பூட்டான் நாட்டின் 4வது மன்னரான ஜிக்மே சிங் வாங்சுவால் என்பவரால் உருவாக்கப்படுது அப்படின்னாங்க. ஸோ வந்து 1982 கிடையாது, 1972. ஸோ 1972 தான் வந்து உருவாக்கியிருந்திருப்பாங்க இந்த மகிழ்ச்சி குறியீடு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கிராஸ் நேஷனல் ஹாப்பினஸ் இண்டெக்ஸ் அது வந்து எப்படின்னா வந்து 1972 தான் வந்து வெளியிட்டிருப்பாங்க. ஸோ யார் வந்து பூட்டானோட கிங்கான 4th கிங்கான ஜிக்மே சிங்ய வாங்சுக் அப்படின்னா வந்து கொண்டு வருவாங்க. மொத்த நாட்டு மகிழ்ச்சி குறியீடு நிலைத்த முன்னேற்றம், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, கலாச்சார மேம்பாடு, சிறந்த நிர்வாகம் ஆகியவற்றை உள்ளடக்கியதாகும். செகண்ட் ஒன் வந்து கரெக்டு, ஃபர்ஸ்ட் 1 மட்டும் தப்பாக இருக்கும். ஏன்னா வந்து இயர் வந்து தப்பாக இருக்குது. ஸோ ஆன்சர் வந்து ஏ 1 மட்டும் தவறு. அடுத்து வந்து எந்த மாவட்டம் தமிழ்நாட்டில் மிக குறைந்த கல்வியறிவு விகிதத்தை கொண்டுள்ளது? ஆன்சர் வந்து டி தர்மபுரி. ஸோ தர்மபுரி தான் வந்து லாஸ்ட் டிஸ்ட்ரிக்டாக வந்து இருக்குது லிட்ரஸி ரேட்டில். சரிங்களா. ஸோ தமிழ்நாட்டில் வந்து அதிகமான ஒரு கல்வி அறிவு பெற்ற ஒரு டிஸ்ட்ரிக்ட் எதுனா வந்து கன்னியாகுமரி இருக்கும். ஸோ லாஸ்ட் வந்து எதுனா வந்து தர்மபுரி வந்து இருக்குது. சரிங்களா. ஸோ ஆன்சர் வந்து டி தர்மபுரி. சரிங்களா. அடுத்த கொஸ்டின் தவறான கூற்றுகளை தேர்வு செய்க அப்படின்னாங்க. ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து என்னன்னா வந்து பி. ஸோ பியில் வந்து நான் வந்து 2 மட்டும் அப்படின்னா. ஸோ நார்வே உலகிலேயே மிக அதிக மனிதவள மேம்பாட்டு குறியீட்டை கொண்டுள்ளது. மைய ஆப்பிரிக்கா குடியரசு உலகிலேயே மிக குறைந்த மனிதவள மேம்பாட்டு குறியீட்டை கொண்டுள்ளது. சென்ட்ரல் ஆப்பிரிக்கா ரிப்பப்ளிக் ஹேஸ் த லீஸ்ட் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் வேல்யூ இன் த வேர்ல்டு. ஸோ அது வந்து தப்பானது அப்படின்னாங்க. ஸோ ஏன் வந்து அது தப்பு அப்படின்னா வந்து எந்த ஸ்டேட் எந்த கண்ட்ரி வந்து லாஸ்ட் கண்ட்ரியாக இருக்குது, ரொம்ப ரொம்ப குறைவான ஒரு மதிப்பீடை கொண்ட ஒரு நாடு அப்படின்னா வந்து நைஜர் அப்படின்ற ஒரு நாடு தான். ஸோ அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான குறியீடை பெற்றிருந்திருக்கும் நைஜர் அப்படின்றது. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து இந்த சென்ட்ரல் ஆப்பிரிக்கா ரிப்பப்ளிக் அப்படின்ற ஒரு கண்ட்ரி இருக்கும். சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஏன்னா வந்து நைஜர் இருக்கும் குறைவான மனிதவள மேம்பாட்டு குறியீட்டில். சரிங்களா. ஸோ ஆன்சர் வந்து பி 2 மட்டும் தவறானது. அடுத்து வந்து 43வது கொஸ்டின்
ஸோ 2012 மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் தமிழகத்தின் மக்கள் தொகை அடர்த்தி எவ்வளவு அப்படின்னா, ஸோ ஆன்சர் வந்து என்ன வந்து சி. ஸோ 555. ஸோ வாட் இஸ் த பாப்புலேஷன் டென்சிட்டி ஆஃப் தமிழ்நாடு பேஸ்ட் ஆன் 2011 சென்சஸ் என்ன வந்து 555. ஸோ ஆன்சர் வந்து சி 555. அடுத்த கொஸ்டின், தமிழ்நாட்டில் பாலின சமத்துவமின்மை குறியீடு தொடர்பான தவறான இணையை தேர்ந்தெடு அப்படின்னாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து என்ன வந்து ஏ. ஸோ ஏல வந்து என்ன இருக்கு அப்படின்னா வந்து 1 மட்டும் அப்படின்னாங்க. ஸோ 1 மட்டும் வந்து தவறானது அப்படின்னாங்க. ஸோ பாலின சமத்துவமின்மையை வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து கன்னியாகுமரி கிடையாது, அது எங்கே அப்படின்னா வந்து நீல்கிரிஸ். ஸோ நீலகிரி அப்படின்ற பிளேஸ் தான் வந்து பாலின சமத்துவமின்மையில் வந்து முதல் பிளேஸ்ல கூடிய ஒரு இடமா இருக்கும். அதாவது ரொம்ப கம்மியானது பாலின சமத்துவமின்மை, அதாவது ஜெண்டர் இன்இக்வாலிட்டியில் வந்து எந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து ஃபர்ஸ்ட் அப்படின்னா வந்து நீலகிரி. ஸோ கடைசி பிளேஸ் வந்து அரியலூர், அது கரெக்டாக இருக்குது. கன்னியாகுமரி வந்து கிடையாது. ஸோ தப்பா வந்தோம்னா வந்து ஆன்சர் வந்து 1 மட்டும் தவறான இணையாக இருக்கும். இல்லை, எப்போது தமிழகம் மனிதநல மேம்பாட்டு செயல்படுத்தியது? ஆன்சர் வந்து சி 2003. ஸோ when did தமிழ்நாடு adopted the Human Development Index? எப்படின்னா 2003. ஸோ அடுத்த கொஸ்டின், பின்வரும் கூற்றுக்களை காண்க, அதில் சரியானதை தேர்ந்தெடுக்க அப்படின்னாங்க. ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா வந்து ஏ. ஸோ ஏ தான் வந்து சரியானது அப்படின்றாங்க. ஸோ எம்என் ராய், அபானி முகர்ஜி, எம்பிடி ஆச்சாரியா, முகமது அலி மற்றும் முகமது சஃபிக் ஆகியோரால் உஸ்பெகிஸ்தானில் உள்ள தாஷ்கண்டிலும் பின்னர் சோவியத் யூனியனும் 1920ஆம் ஆண்டு அக்டோபர் மாதத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உருவாக்கப்பட்டது அப்படின்னா. ஸோ 1 வந்து சரி அப்படின்னா. சரிங்களா. ஸோ அடுத்து வந்து ஜூன் 1921 முதல் புரட்சிகர தேசியவாத குழுவினர் பெஷாவருக்கு வந்தனர் அப்படின்னாங்க. ஸோ அது வந்து தப்பான 1 அப்படின்னாங்க. ஸோ ஏன்னா வந்து அவங்க வந்த வருஷம் வந்து டேட்டு அந்த இயர் வந்து தப்பாக கொடுத்துருப்பாங்க. சரிங்களா. ஸோ 2வது மட்டும் வந்து தவறான ஒரு கூற்றா வந்து இருக்கு அப்படின்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கரெக்ட். ஏன்னா வந்து 1920 தாஷ்கண்டில் வந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வந்து உருவாக்கத்து வந்து நிறைய பேர் போயிருப்பாங்க. ஏன்னா வந்து தாஷ்கண்ட் அப்படின்ற பிளேஸில். ஸோ அங்கே வந்து ஸ்டார்ட்டும் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா வந்து 1920 தாஷ்கண்ட் அப்படின்ற பிளேஸில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி. சரிங்களா. ஸோ கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா ஸ்டார்ட் பண்ண இயர் வந்து எப்படின்னா வந்து 1920 எங்கன்னா வந்து தாஷ்கண்டில். ஸோ இந்தியாவில் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அந்த கட்சியை அப்படின்னா வந்து 1925 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ 1925 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ பம்பாய் வந்து ஹெட் குவார்ட்டர்ஸாக இருக்கும் கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியாவுக்கு. ஸோ அது வந்து கரெக்டு. ஸோ அவங்க வந்து பெஷாவருக்கு வந்தாங்கன்னு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது வந்து எப்போ அப்படின்னா வந்து ஜூன் மாதம் 20ஆம் தேதி கிடையாது, 3ஆம் தேதி. ஸோ ஜூன் 3, 1921 தான் வந்திருப்பாங்க. யாருன்னா வந்து அந்த தலைவர்கள்லாம் வந்து பெஷாவர் அப்படின்ற பிளேஸுக்கு. ஸோ ஆனால் வந்து அது தப்பாக இருக்குது. ஆனால் வந்து 1 மட்டும் சரியாக இருக்கும், 2 வந்து தப்பான 1 அப்படின்றாங்க. ஸோ 3 ஜூன் 20 கிடையாது, ஜூன் 3ஆம் தேதி. ஜூன் 3, 1920 புரட்சிகர தேசியவாத குழுவினர் பெஷாவருக்கு வந்தனர் அப்படின்னா. சரிங்களா. ஸோ அடுத்த கொஸ்டின், பின்வரும் கூற்றுகளை காண்க. ஸோ அதில் வந்து தவறானதை தேர்ந்தெடு அப்படின்னாங்க. ஸோ ஆன்சர் வந்து என்னன்னா வந்து ஏ. ஸோ ஏ என்னன்னா வந்து 1 மட்டும் தவறானது அப்படின்னாங்க. ஸோ 1 மட்டும் வந்து தவறானது அப்படின்னாங்க. என்ன வந்து 1932 மற்றும் 1957 ஆண்டுகளுக்கு இடையில் தொடர்ச்சியாக 5 சதி வழக்குகள் தொடுக்கப்பட்டன அப்படின்னாங்களே, அது வந்து தப்பான 1. ஏன்னா வந்து இயர் வந்து தப்பாக இருக்குது. ஸோ 1922 57 வரைக்கும் இல்லை. ஸோ 1932 57 வரைக்கும் கிடையாது, 1922 27 வரைக்கும். ஸோ அது வரைக்கும் வந்து ஒரு 5 சதி வழக்குகள் வந்து தொடுக்கப்பட்டன அப்படின்னாங்க. ஸோ அது வந்து கரெக்டு. அதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பெஷாவர் கான்ஸ்பிரசி கேஸ் அப்படின்னாங்க. அடுத்து வந்து கான்பூர் கான்ஸ்பிரசி கேஸ், அடுத்து வந்து மீட் கான்ஸ்பிரசி கேஸ். ஸோ எல்லாம் வந்து பின்னாடி நடந்திருக்கும். ஸோ 1 மட்டும் வந்து தப்பாக இருக்கும், ஈரம் தப்பாக இருக்குது. 1932 கிடையாது, 1922 1927 வரைக்கும் வந்து 5 கேஸ் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ அடுத்த கொஸ்டின், கான்பூர் வழக்கில் முதலில் எத்தனை பேர் குற்றம் சாட்டப்பட்டனர் அப்படின்றாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா வந்து டி. ஸோ 13. ஸோ 13 பேர் மேலே வந்து அக்யூஸ் பண்ணியிருப்பாங்க அந்த கான்பூர் கான்ஸ்பிரசி கேஸில். சரிங்களா. ஸோ மொத்தம் வந்து 13 பேருமே வந்து கேஸ் வந்து அக்யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ
1924 நடக்கும் இந்த கான்பூர் கான்ஸ்பிரசி கேஸ் அப்படிங்கிறது. ஸோ 1924 கான்பூர் கான்ஸ்பிரசி கேஸ். இதில் வந்து மொத்தம் வந்து 13 பேர் மேலே வந்து அக்யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களாம் காரணமாக இருக்காங்க இந்த விஷயங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து கம்யூனிஸ்டோட ஆக்டிவிட்டிஸ் வந்து அதிகமாக இருக்கும் இந்தியாவுக்குள்ளே. ஏன்னா அப்போதைக்கு கம்யூனிஸ்ட் பார்ட்டி இந்தியாவுக்கு இருக்காது. ஸோ அதனால் வந்து நிறைய புரட்சிகரமான விஷயம் நடக்கும் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் எடுத்து. அதனால் வந்து யார் யாரெல்லாம் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் வந்து ஒரு 13 பேர்த்த வந்து அக்யூஸ் பண்ணி கேஸ் வந்து ஃபைல் பண்ணியிருப்பாங்க 1924 கான்பூர் கான்ஸ்பிரசி கேஸ். சரிங்களா? ஸோ அது வந்து கான்பூர் சதி வழக்கில் யார் அரசு தரப்பு சாட்சியாக மாறியவர், யார் வந்து அப்ரூவர் ஆனா அப்படிங்கிறாங்க. ஸோ ஆன்சர் வந்து என்னன்னா வந்து சி. ஸோ குலாம் ஹுசைன். ஸோ 13 பேர்த்துல வந்து இந்த குலாம் ஹுசைன் அப்படின்றவர் வந்து அப்ரூவராக மாறிவார். ஸோ அரசு தரப்பு சாட்சியாக வந்து மாறிவார். நான் வந்து ஜெயிலுக்கெலாம் போகலை, நான் வந்து அரசு தரப்பு சாட்சியாக வந்து மாறிடுறேன் அப்படின்னு சொல்லி மாறி போகிறேன் வந்து குலாம் ஹுசைன் அப்படின்றவர். சரிங்களா? ஸோ அடுத்த கொஸ்டின், கான்பூர் சதிவிலக்கு பற்றிய பின்வரும் கூட்டத்தில் சரியானது எது அப்படின்னா வந்து எது வந்து சரியானது அப்படின்னா வந்து சி. ஸோ சியில் வந்து என்னன்னா வந்து 1 மற்றும் 2 சரியானது அப்படின்னா. ஸோ எம்என் ராய் மற்றும் எஸ்எல் ஆர்எல் சர்மா ஆகியோர் முறையே ஜெர்மனி மற்றும் பாண்டிச்சேரியில் இருந்ததால் அவர்கள் மீது குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டது. சிங்காவில் உடல்நலக்குறைவு காரணமாக ஜாமீன் விடுவிக்கப்பட்டார் அப்படின்னாங்க. இதான் வந்து ரெண்டுமே வந்து சரியானது அப்படின்னாங்க. ஸோ எம்என் ராய் வந்து ஜெர்மனிக்கு போயிருப்பாரு. ஸோ ஆர்எல் சர்மா வந்து பாண்டிச்சேரிக்கு போயிருந்திருப்பாங்க. ஸோ ரெண்டு பேர்த்தையும் வந்து நேராக வந்து வர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஸோ அவங்களுக்கு வந்து லெட்டர் மூலிமா வந்து அவங்களோட சார்ஜ் ஷீட் வந்து அமைச்சிருப்பாங்க. ஸோ ரெண்டுமே வந்து கரெக்டு. சிங்கா வந்து உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து பெயில் வந்து ரிலீஸ் பண்ணிப்பாங்கன்னா வந்து சிங்காவில். ஸோ ஆன்சர் வந்து சி 1 மற்றும் 2. ஸோ பின்வரும் கூட்டலை காண்க. ஸோ சரியானதை தேர்ந்தெடு அப்படின்றாங்க. ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா வந்து ஏ பி. ஸோ பியில் வந்து என்ன வந்து 2 மட்டும் அப்படின்னா 2 மட்டும் வந்து சரியானது அப்படின்றாங்க. ஸோ 2 மட்டும் வந்து சரியானது அப்படின்னாங்க. ஸோ இந்த மாநாட்டில் தமிழகத்தை சேர்ந்த சிங்களால் பங்கேற்றார். 1928 இந்தியா முழுவதிலும் வந்து பல்வேறு கம்யூனிஸ்ட் குழுக்களின் கம்யூனிஸ்ட் மாநாடு நடைபெற்றது. ஸோ அது வந்து 28 கிடையாது, 1925. ஸோ 1925 டிசம்பர் மாதம் வந்து இந்தியாவில் வந்து நிறைய பேர் கலந்துப்பாங்க இந்த கம்யூனிஸ்டோட மாநாட்டில். ஸோ இந்த மாநாட்டில் வந்து தமிழ்நாட்டில் வந்து சிங்காவில் வந்து பங்கெடுத்தார் அப்படின்னா. ஸோ அது வந்து கரெக்டு. ஆனால் வந்து அந்த கம்யூனிஸ்டோட மீட்டிங் நடந்த வருஷம் வந்து 1928 கிடையாது, 1925. ஸோ அடுத்த வருஷம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி எப்போது நிறுவப்பட்டது அப்படின்னாங்க. ஸோ ஆன்சர் வந்து ஏ. ஸோ 1925. ஸோ எங்கே அப்படின்னா வந்து பம்பாய். ஸோ பம்பாய்லாம் நிறுத்திருப்பாங்க கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா 1925. ஆனால் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க இந்தியாவுக்குள்ள இல்லை, ஆனால் வெளில. ஏன்னா உஸ்பெகிஸ்தான் அப்படின்ற பிளேஸில் 1920s. ஸோ அங்கேருந்து தான் வந்து இந்தியாவுக்கு வந்துட்டு இந்த கட்சி வந்து ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வேலை நடக்கும். ஸோ 1925 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா எங்கன்னா பம்பாயில். ஸோ அடுத்த கொஸ்டின், பின்வரும் கூட்டுகளை காண்க. ஸோ தவறானதை தேர்ந்தெடு அப்படின்னாங்க. ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து டி. 1 இல்லை 2 இல்லை. ஸோ சிங்காரவேலர் 18 பிப்ரவரி 1860 மெட்ராஸில் பிறந்தார். எம் சிங்காரவேலர் இளமை காலத்தில் புத்த மதத்தை தழுவியவர். மேலும் பல கம்யூனிஸ்டுகளைப் போலவே ஆரம்ப காலத்தில் இந்திய தேசிய காங்கிரசுடன் தொடர்பு கொண்டிருந்தார். ரெண்டுமே அது கரெக்ட். அவர் பிறந்த வருஷம் வந்து 1860 பிப்ரவரி 18 பிறந்திருப்பாரு. ஸோ அது மாதிரிலாம் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து காங்கிரஸோட வந்து ரொம்ப தொடர்பில் இருந்திருப்பாரு. ஏன்னா வந்து எம் சிங்காரவேலர். ஸோ அது மாதிரிலாம் வந்து புத்த மதத்தை வந்து தெளிந்திருப்பாரு. யாருன்னா வந்து எம் சிங்காரவேலர். ஆன்சர் வந்து டி. 1 இல்லை 2 இல்லை. ரெண்டுமே வந்து கரெக்ட் தான் அப்படின்னா. சரிங்களா? ஸோ அடுத்த வருஷம் பின்வரும் கூட்டுகளை காண்க. சரியானதை தேர்ந்தெடு அப்படின்னாங்க. ஸோ ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா வந்து ஏ. ஸோ ஏல வந்து என்ன இருக்குது அப்படின்னா வந்து 1 மட்டும். ஸோ திருவி கல்யாண சுந்தரத்துடன் இணைந்து தென்னிந்தியாவில் பல தொழிற்சங்கங்களை எம் சிங்காரவேலர் தோற்றுவித்தார். எம் சிங்காரவேலர் ஆர்கனைஸ்ட் மெனி ட்ரேட் யூனியன்ஸ் இன் சவுத் இந்தியா அலாங் வித் திரு வி கல்யாண சுந்தரம். ஸோ ஆன் மே 1926 எம் சிங்காரவேலர் ஆர்கனைஸ்ட் த ஃபர்ஸ்ட் எவர் செலிப்ரேஷன் ஆஃப் மே டே இன் த கண்ட்ரி. ஸோ வந்து 26 கிடையாது, 1923. ஸோ 1921 மே 1 வந்து இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைமாக வந்து மே டே வந்து செலிப்ரேட் பண்ணியிருப்பார். ஏன்னா வந்து எம் சிங்காரவேலர் ஏன்னா வந்து சென்னையில். ஸோ ஏன் தப்பாக இருக்குது 1926ன்னு 26 கிடையாது, 1923. சரி.
ஸோ ஆன்சர் வந்து ஏ 1 மட்டும் வந்து சரி, 2 தப்பு. காரணம் வந்து ஏ வந்து தப்பாக இருக்கும். ஸோ அடுத்த கொஸ்டின், தவறான இணையை தேர்வு செய்க அப்படின்றாங்க. இதுக்கான ஆன்சர் வந்து என்னன்னா வந்து டி. ஸோ டியில் வந்துன்னா வந்து 1 மற்றும் 2. ஸோ 1 மற்றும் 2 வந்து தப்பாக இருக்குது அப்படின்னா. ஸோ 1928 வந்து கல்கத்தா துப்புரவு தொழிலாளர்களின் வேலை நிறுத்தம். ஸோ 1920 இந்த கல்கத்தா ஸ்கேவஞ்சர்ஸ் ஸ்ட்ரைக் நடந்திருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இதில் இருக்குல்ல, ஸோ ஃபஸ்ட்டில் வந்து 1926 பிப்ரவரி செப்டம்பர் கரக்பூர் ரயில்வே பணிமனை வேலை நிறுத்தம், அது தப்பு அப்படின்றாங்க. 1927 ஜனவரி மற்றும் ஜூலை லில்லுவா ரயில் பணிமனை வேலை நிறுத்தம், அதுவும் வந்து தப்பு அப்படின்றாங்க. சரிங்களா? ஸோ ஏன் தப்பு அப்படின்னா வந்து ஸோ கரக்பூரில் நடந்த அந்த போராட்டம் வந்து 1926 கிடையாது, 1927. ஸோ 1927. சரிங்களா? ஸோ 1920 தான் வந்திருக்கும் இந்த கரக்பூர் ரயில்வே பணிமனை வேலை நிறுத்தம். 1927. ஸோ இங்கே 26 தான் வந்து இது வந்து தப்பாக இருக்குது. ஸோ 26 கிடையாது, 27 தான் நடந்திருக்கும் அந்த கரக்பூர் ரயில்வே பணிமனை வேலை நிறுத்தம். சரி, ஸோ அதே மாதிரி வந்து லில்லுவா ஸ்ட்ரைக் வந்து எப்போ நடந்துச்சு அப்படின்னா வந்து 27 கிடையாது, 1928. ஸோ 1928. கல்கத்தா ஸ்கேவஞ்சர் ஸ்ட்ரைக் வந்து எப்போ வந்து 1928, அது வந்து கரெக்ட். சரிங்களா? ஸோ இதில் வந்து ரெண்டுமே வந்து ஏன் மாற்றி கொடுத்துருப்பாங்க, 1926 கிடையாது, 27 கரக்பூரில். 28 வந்து 27 கொடுத்துருக்காங்க, 28 தான் அது கரெக்டான ஆன்சர். ஸோ ஜனவரி ஜூலையில் நடந்திருக்கும். ஏன்னா வந்து லில்லுவா ரயில்வே பணிமனை வேலை நிறுத்தம். ஸோ 1928 ஜனவரி ஜூலை த லில்லுவா ரயில் ஒர்க் ஷாப் ஸ்ட்ரைக். ஸோ 26 கிடையாது, 27. இங்கே 27 கிடையாது, 28. ஸோ 3 மட்டும் கரெக்டாக இருக்கும். 1928 கல்கத்தா ஸ்கேவஞ்சர்ஸ் ஸ்ட்ரைக். ஸோ ஆன்சர் வந்து டி 1 மற்றும் 2 தவறானது அப்படின்னா. அடுத்து வந்து மீட் சரிவிலக்கு பற்றிய பின்வரும் கூட்டுகளை காண்க. அதில் வந்து சரியானதை தேர்வு செய்க அப்படின்னா. சரிங்களா? ஸோ அதில் வந்து எது வந்து சரியானது அப்படின்னா வந்து ஆன்சர் வந்து ஏ 1 மட்டும். 1920ஆம் ஆண்டு மீட் சதிவிலக்கு பிரிட்டிஷ் அரசாங்கத்தால் நிறுவப்பட்ட அனைத்து கம்யூனிஸ்ட் சதி விலக்குகளின் மிக பிரபலமானது. கான்பூர் சதி விலக்கை போல கைது செய்யப்பட்டவர்கள் மீது இந்திய தண்டனை சட்டத்தின் பிரிவு 124 ஏ பிரிவின் கீழ் குற்றம் சுமத்தப்பட்டது. ஸோ அது வந்து தப்பு. ஏன்னா வந்து 124 ஏ கிடையாது, 121 ஏ அப்படின்ற ஒரு கேஸ் தான் ஃபைல் பண்ணியிருப்பாங்க. அந்த ஆர்டிகல்லாம் போட்டு ஃபைல் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா வந்து அந்த கேஸில் கான்பூர் சதிவிலக்கில் போட்ட கேஸ் வந்து 121 ஏ. ஸோ அதே கேஸ் தான் போட்டிருப்பாங்க இந்த மீரட் சதிவிலக்கும் மீரட் கான்ஸ்பிரசி கேஸுக்கும். ஸோ என்னப்பா வந்து 121 ஏ, இங்கே வந்து 124 ஏன்னு சொல்லியிருக்காங்க. 124 ஏ கிடையாது, 121 ஏ. ஸோ ஆன்சர் வந்து ஏ 1 மட்டும் வந்து சரியானது, 2ம் தப்பாக இருக்கும். காரணம் வந்து ஆர்டிகல் வந்து தப்பு. ஸோ சரியான இணையை தேர்வு செய்க அப்படின்னாங்க. ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து என்னன்னா வந்து பி. ஸோ 2 மட்டும் சரியானது அப்படின்னா. ஸோ பொதுமக்கள் பாதுகாப்பு மசோதா 1928. ஸோ ஏன் வந்து ஃபர்ஸ்ட் இது தப்பு அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட்ல போட்ட அந்த ஆக்டுமே வந்து 1928 தான். ஸோ 29 கிடையாது, அதுவும் வந்து 1928 தான் போட்டிருப்பாங்க. ஸோ 1928. ஸோ தொழில் தகராறு சட்டம் 1928. த ட்ரேட் டிஸ்பியூட்ஸ் ஆக்ட் வந்து 1929 கிடையாது, 1928 தான். சரிங்களா? ஸோ எல்லாம் ஏன் போடுறாங்க அப்படின்னா வந்து 1924லேருந்து 1930க்குள்ளே வந்து நிறைய போராட்டம் நடந்திருக்கும். ஸோ 1920 நிறைய போராட்டம் நடந்திருக்கும். ஏன்னா வந்து கம்யூனிஸ்ட்கள் ஸோ அவங்க தான் வந்து போராட்டம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ எங்கெல்லாம் இண்டஸ்ட்ரி இருக்கோ அங்கெல்லாம் வந்து அங்கே வந்து இருக்க ஒர்க்கர்ஸ் வந்து தூண்டி விட்டு நிறைய ஸ்ட்ரைக் வந்து நடந்துட்டு இருக்கும் கவர்மெண்ட்டுக்கு எதிராக. அதே மாதிரி வந்து ஸோ இண்டஸ்ட்ரி சைடும் நடந்துட்டு இருக்கும். அது மாதிரிலாம் பொதுமக்களும் வந்து கவர்மெண்ட் எதாவது வந்து போராட்டம் பண்ணிருப்பாங்க அதிகமாகும். ஆனால் வந்து அதெல்லாம் கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு 1928 தொழில் தகராறு சட்டம் அப்படின்ற ஒன்று போட்டிருப்பாங்க. அதே மாதிரி இந்த பப்ளிக் சேஃப்டி பில் அதுவும் வந்து 1928. ரெண்டுமே வந்து 1928 தான் போட்டிருப்பாங்க. காரணம் வந்து கவர்மெண்ட்டுக்கு எகென்ஸ்டாக வந்து நிறைய போராட்டம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக போடப்பட்டதான் அந்த 2 ஆக்டுமே. ஸோ மீட் சதிவிலக்கு பற்றிய பின்வரும் கூட்டுகளை காண்க, சரியானதை தேர்வு செய்க அப்படின்னாங்க. ஸோ ஆன்சர் வந்து என்னன்னா வந்து சி 1 மற்றும் 2 ரெண்டுமே வந்து சரியா பண்ணாங்க. இந்த வழக்கில் பாதுகாப்பை ஒருங்கிணைக்க ஒரு தேசிய மீரட் சிறை கைதிகள் பாதுகாப்பு உருவாக்கப்பட்டது. குற்றம் சாட்டப்பட்டவர்கள் சார்பாக பிரபல இந்திய வழக்கறிஞர்களான KF நரிமன், MC சுக்லா ஆகியோர் நீதிமன்றத்தில் ஆஜரானார்கள். ரெண்டுமே கரெக்ட் தான். ஸோ அந்த கேஸ் நடத்துறதுக்கு வந்து மீரட் சிறை கைதிகள் பாதுகாப்புகளை வந்து அமைச்சிருப்பாங்க. சரிங்களா? ஸோ
நேஷனல் மியர் பிரிசனர்ஸ் டிஃபென்ஸ் கமிட்டி வந்து ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. காரணம் வந்து நம்ம கேஸ் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இந்த கேஸில் வந்து யார் யார் வந்து அட்வொகேட்டாக வந்தாங்க அப்படின்னா வந்து KF நரிமன் அப்படின்றவரும், ஸோ MC சக்லா அப்படின்றவரும் வந்து அப்பீல் ஆகிப்பாங்க. இந்த பாதிக்கப்பட்டவங்களோட சார்பாக வந்து இந்த கேஸ் வந்து வாதாடிப்பாங்க. ஏன்னா வந்து KF நரிமனும் MC சக்லாவும் ரெண்டுமே வந்து சரி தான். ஆன்சர் வந்து C 1 மற்றும் 2 சரி. அடுத்து வந்து பின்னொரு குடியில் சரியானது எது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா வந்து B. ஸோ பியில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா வந்து 2 மட்டும் அப்படின்றாங்க. ஸோ 2 மட்டும் வந்து சரியானது அப்படின்றாங்க. ஸோ 2 மட்டும் வந்து சரியானது. ஸோ 2 மட்டும் வந்து சரியானது அப்படின்னா. ஸோ ஜாலியன்வாலாபாக் படுகொலை பகத்சிங்க்கு 14 வயதாக இருந்தபோது நடந்தது. ஸோ வந்து கரெக்டாக பண்ணாங்க. 30 அக்டோபர் 1907 பகத்சிங் பிறந்தார் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது வந்து தப்பாக இருக்குது அப்படின்னா. ஏன்னா வந்து பகத்சிங் பிறந்த வந்து அக்டோபர் 30 கிடையாது, செப்டம்பர் 28. ஸோ செப்டம்பர் 28 தான் வந்து பகத்சிங் பிறந்திருப்பார். எந்த வருஷம் அப்படின்னா வந்து 1907. 1907 நடந்திருக்கும் அந்த பகத்சிங்கோட பிறப்பு. அவர் ஜாலியன்வாலாபாக் படுகொலை நடக்கும்போது அவருக்கு வந்து வயசுனா வந்து 14 வயசாக இருந்துச்சு அப்படின்னா. அது மட்டும் வந்து கரெக்டாகும். ஸோ அந்த இயர் இந்த டேட் வந்து தப்பாக இருக்குது, பகத்சிங் பிறந்த அந்த டேட்டு. ஸோ அக்டோபர் 30 கிடையாது, செப்டம்பர் 28, 1907. சரிண்ணா. ஸோ அடுத்த கொஸ்டின், பின்வரும் கூட்டுகளை காண்க, தவறானதை தேர்ந்தெடுக்க அப்படின்னா. ஸோ ஆன்சர் வந்து என்னன்னா வந்து C. ஸோ 1 மற்றும் 2 தவறானது அப்படின்னா. ஸோ 1 மற்றும் 2 தவறானது அப்படின்னாங்க. ஸோ 1928 பகத்சிங்கின் உதவியுடன் பஞ்சாபில் நவ்ஜவான் பாரத் சபா நிறுவப்படுது. அது வந்து 1928 கிடையாது, 1926. ஸோ 1927 தான் வந்து பகத்சிங்கோட ஹெல்ப்போட பஞ்சாபில் வந்து நவ்ஜவான் பாரத் சபா வந்து நிறுவிந்திருப்பாங்க. சரிங்களா. ஸோ அதனால் வந்து அந்த இயர் வந்து தப்பாக இருக்குது. அதே மாதிரி வந்து நவ்ஜவான் பாரத் சபா வந்து 149 பிரிவின் கீழ் 1930 தடை செய்யப்படுது சொன்னாங்க. ஸோ வந்து 149 பிரிவு கிடையாது, 144 பிரிவின் கீழ். ஸோ 144 அப்படின்ற செக்ஷன் படி தான் வந்து அந்த இயக்கத்தை வந்து தடை பண்ணியிருப்பாங்க. ஏன்னா வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் 1930. ஸோ அந்த ஃபர்ஸ்ட்டில் வந்து இயர் தப்பாக இருக்கும். 1926 வந்து 28 கொடுத்துருப்பாங்க. ரெண்டாவது வந்து அந்த செக்ஷன் வந்து 149 கொடுத்துருப்பாங்க. 49 கிடையாது, 144. ஸோ ஆன்சர் வந்து C 1 மற்றும் 2 தவறானது. அடுத்து வந்து பின்வரும் கூட்டுகளை காண்க அப்படின்னாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து என்ன வந்து A. ஏன்னா வந்து சரியானதை தேர்ந்தெடுப்பாங்க. 1 மட்டும் சரியானது அப்படின்னாங்க. ஸோ 1 மட்டும் வந்து சரியானது அப்படின்னா. செப்டம்பர் 1928 பகத்சிங் மற்றும் அவரது தோழர்களால் இந்துஸ்தான் சோசியலிஸ்ட் குடியரசுக் கழகம் நிறுவப்பட்டது அப்படின்றாங்க. ஸோ அது வந்து கரெக்டு அப்படின்றாங்க. ஸோ அடுத்து வந்து என்ன வந்து சோசியலிஸ்ட் கொள்கையும் 1912ஆம் ஆண்டு ரஷ்யாவில் நடந்த அக்டோபர் புரட்சியும் இந்த புரட்சிகளுக்கு பெருந்தகத்தை ஏற்படுத்தின. ஸோ 1912 வந்து ரஷ்ய புரட்சி கிடையாது, அது வந்து 1917. ரஷ்யன் ரெவல்யூஷன் நடந்த இயர் வந்து 1917. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு புரட்சி, ரஷ்ய புரட்சி, ரஷ்யன் ரெவல்யூஷன் 1917. அது வந்து அக்டோபர் ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அக்டோபர் மாதம் இருக்கும் அந்த ரெவல்யூஷன். ஆனால் வந்து அக்டோபர் ரெவல்யூஷன். ஸோ எப்போனா வந்து 1917 அக்டோபர் புரட்சி. ரஷ்யாவில் ரஷ்ய புரட்சின்னு சொல்லலாம், இல்லை தொழில் புரட்சின்னு சொல்லலாம், என்னென்னு சொல்லலாம். வந்து 1917. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கரெக்டு. செப்டம்பர் 1928 பகத்சிங் மற்றும் அவரது தோழர்களால் இந்துஸ்தான் சோசியலிஸ்ட் குடியரசுக் கழகம் நிறுவப்பட்டது அப்படின்னா. ஸோ அந்த இயக்கம் நிறுவப்பதற்கு காரணம் என்ன வந்து அக்டோபர் புரட்சி 1912 நடந்தது. வந்து ஒரு பெரிய தாக்கம் வந்து ஏற்படுச்சு அப்படின்னாங்க அந்த பகத்சிங் அவரோட தோழர்களுக்கு. சரிங்களா. அடுத்து வந்து பின்வரும் கூட்டுகளில் சரியானது எது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா வந்து C. ஸோ C வந்து என்ன வந்து சரியானது அப்படின்னாங்க. ஸோ 1 மற்றும் 2 சரியானது அப்படின்னா. இந்துஸ்தான் குடியரசுக் கழகம் சச்சின் சன்யால் மற்றும் ஜோகேஷ் சாட்டர்ஜி ஆகியோர் நிறுவப்பட்டது அப்படின்னாங்க. ககோரி சதி வழக்கில் ராம் பிரசாத் பிஸ்மில் மற்றும் அஸ் பக்குலா ஆகிய இருவருக்கும் மரண தண்டனை மற்றும் 17 பேருக்கு நீண்டகால சேதனை விதிக்கப்பட்டது அப்படின்னாங்க. ஸோ ரெண்டுமே வந்து சரியான கூற்று அப்படின்னா. இந்துஸ்தான் குடியரசுக் கழகம் சச்சின் சன்யால் மற்றும் ஜோகேஷ் சாட்டர்ஜி வந்து தொடங்கியிருந்திருப்பாங்க. ஸோ ககோரி சதி வழக்கில் வந்து ராம் பிரசாத் பிஸ்மில் அவருக்கும் அஸ் பக்குலாவுக்கு வந்து மரண தண்டனை கொடுத்துருப்பாங்க. 17 பேருக்கு வந்து நீண்டகால
சிறை தண்டனை கொடுத்தாங்க அப்படின்னாங்க. ஸோ ஆன்சர் வந்து சி 1 மற்றும் 2 சரி அப்படின்றாங்க. சரிங்களா. அடுத்த கொஸ்டின், பின்வரும் கூட்டுகளை காண்க, சரியானதை தேர்ந்தெடு அப்படின்னாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஏ. ஸோ 1 மட்டும் சரியானது அப்படின்னாங்க. 8 ஏப்ரல் 1920 பகத்சிங் மற்றும் பி கே தத் ஆகியோர் மத்திய சட்டமன்றத்தில் குண்டு வீசினர். ஸோ அது வந்து கரெக்டு அப்படின்னாங்க. அவர்கள் வீசிய குண்டு 93 பேரை கொண்டது அப்படின்னாங்க. அது வந்து தப்பு. அதனால் வந்து யாருமே கொண்டிருக்காது அந்த வெடிகுண்டு. ஸோ கொல்லப்பட்டோட எண்ணிக்கை வந்து 0. ஸோ ஏப்ரல் 8, 1929 போட்டிருப்பாங்க. பகத்சிங்கும் பி கே தத்தும் எங்கே அப்படின்னா வந்து லாகூரில் இருக்கக்கூடிய ஒரு சட்டமன்றத்தில் வந்து குண்டை போட்டிருப்பாங்க. ஸோ லாகூர் லெஜிஸ்லேட்டர் இருக்குங்களா, ஸோ அங்கே வந்து குண்டு போட்டிருப்பாங்க. ஸோ அதனால் வந்து ஏப்ரல் 8, 1929 ஸோ எத்தனை பேர் கொல்லப்பட்டாங்க அப்படின்னா வந்து ஒருத்தர் கூட வந்து கொல்லப்படல அப்படின்னாங்க. ஸோ ஆனால் வந்து 2வது வந்து தப்பாக இருக்கும். சரிங்களா. ஸோ கொல்லப்பட்டவனோட எண்ணிக்கை வந்து 0. ஸோ நடந்தது வந்து லாகூரில். இது வந்து லாகூர் கான்ஸ்பரசி கேஸ், லாகூர் சதி வழக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் ஃபைல் பண்ணி அதுக்கான விசாரணை நடக்கும். முன்னாடி வந்து பகத்சிங், ராஜகுரு, சுகதேவ்லாம் வந்து தூக்கில் போட்டிருப்பாங்க அந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட். சரிங்களா. ஆன்சர் வந்து ஏ. 1 மட்டும் சரியானது, 2 தவறானது. ஆனால் வந்து கொல்லப்பட்டவனோட எண்ணிக்கை வந்து 0. லாகூரில் நடத்தப்பட்ட தடியடிக்கு தலைமை தாங்கிய பிரிட்டிஷ் போலீஸார் யார் அப்படிங்கிறாங்க. ஸோ அதுக்கு ஆன்சர் வந்து சாண்டர்ஸ். ஸோ சைமன் கமிஷனோட எதிர்பார்ப்பு நடக்கும். அந்த போராட்டத்தில் வந்து யார் வந்து தடியடி நடத்தி கலைச்சாங்க கூட்டத்தை அப்படின்னா வந்து சாண்டர்ஸ் அப்படின்ற ஒரு போலீஸ் ஆஃபீஸ் தான் கலைச்சிருப்பாரு. இதுதான் வந்து லாலா லஜபதி ராய் வந்து அடிபட்டு கடைசியில் வந்து இறந்தே போயிருப்பாரு. ஏன்னா வந்து லாலா லஜபதி ராய். ஸோ சாண்டர்ஸ் தான் வந்து அப்போதைக்கு வந்து லாகூரில் வந்து அந்த பிரச்சனைக்கு காரணமான ஒரு போலீஸார். ஸோ லாகூரில் நடத்தப்பட்ட தடியடிக்கு தலைமை தாங்கிய பிரிட்டிஷ் போலீஸ் அதிகாரியான வந்து சாண்டர்ஸ். ஸோ ஆன்சர் வந்து ஏ, சாண்டர்ஸ். ஸோ அடுத்து வந்து பின்வரும் கூட்டுகளை காண்க, சரியானதை தேர்ந்தெடு அப்படின்றாங்க. ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து பி. ஸோ பியில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா வந்து 2 மட்டும். ஸோ 2 மட்டும் வந்து சரியானது அப்படின்றாங்க. சிறையில் பாரபட்சமான நடைமுறைகள் மற்றும் மோசமான நிலைமைகளுக்கு எதிராக 64 நாட்கள் உண்ணாவிரத்துக்கு பிறகு ஜதின்நாத் தாஸ் சிறையில் இறந்தார் அப்படின்னாங்க. ஸோ பகத்சிங், ராஜகுரு, சுகதேவ், ஜதின்நாத் தாஸ் மற்றும் 21 பேர் சாண்டர்ஸ் கொலைக்கு கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டனர். இந்த வழக்கு 3வது லாகூர் சதி வழக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து 3வது லாகூர் சதி வழக்கு கிடையாது, 2வது லாகூர் சதி வழக்கு தான். ஸோ 3வது கிடையாது, 2வது லாகூர் சதி வழக்கு. ஏன்னா வந்து லாலா லஜபதி ராய் வந்து அடிச்சு கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவத்தில் இருந்த பகத்சிங், ராஜகுரு, சுகதேவ் வந்து சாண்டர்ஸ் வந்து கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சுட்டு கொண்டிருப்பாங்க. அதை வந்து 2வது லாகூர் சதி வழக்கை வந்து ஃபைல் பண்ணி அவங்க வந்து அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போடுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து முன்னாடியே பார்த்தோம்ல, ஸோ லாகூர்ல வந்து அந்த சட்டமன்றத்தில் வந்து கொண்டு போகிறது. ஸோ அது ஒரு கேஸாக இருக்கும். இன்னொன்று வந்து பகத்சிங் வந்து அவர் தான் வந்து மெயினாக இருப்பார் இந்த கூட்டத்துக்கு. ஸோ அதனால வந்து லாலா லஜபதி ராய் வந்து அடித்து கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது காரணமான சாண்டர்ஸை வந்து சுட்டு கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு சுட்டு கொண்டிருப்பாங்க சாண்டர்ஸை. ஸோ அதனால் வந்து அதை வந்து 2வது லாகூர் சதி வழக்கு, 2nd லாகூர் கான்ஸ்பரசி கேஸ் அப்படின்ற நேம் வந்து ஃபைல் பண்ணி எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டிருப்பாங்க. அதில் ஜதின்நாத் தாஸ் வந்து 64 நாள் உண்ணாதம் இருந்து இறந்தே போயிருப்பாரு. ஸோ ஜெயிலில் வந்து ஒழுங்காக நடத்த மாட்டாங்க, ஸோ மோசமான நிலைமை தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உண்ணாதம் இருப்பார். கடைசியில் வந்து இறந்து போயிருப்பார். ஏன்னா வந்து ஜதின்நாத் தாஸ். ஸோ ஆன்சர் வந்து பி. 2 மட்டும் வந்து சரியானது. ஃபர்ஸ்ட் தப்பாக இருக்கும். ஏன்னா வந்து 3வது லாகூர் சதி வழக்கு கிடையாது, 2வது லாகூர் சதி வழக்கு. அடுத்து வந்து பின்னர் கூட்டலை காண்க, சரியானதை தேர்வு செய்க அப்படின்னாங்க. ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து என்னது டி. ஸோ 1 இல்லை 2 இல்லை அப்படின்னாங்க. 2மே தப்பாக இருக்குது அப்படின்னாங்க. ஸோ 9 அக்டோபர் 1930 பகத்சிங், ராஜகுரு மற்றும் சுகதேவ் ஆகியோருக்கு மரணதண்டனை விதிக்கப்பட்டது. மார்ச் 20, 1931 பகத்சிங், ராஜகுரு, சுகதேவ் மற்றும் லாகூர் சிறையில் தூக்கிலிடப்பட்டனர் அப்படின்னா இது வந்து தப்பாக இருக்குது அப்படின்னாங்க. ஸோ ஏன் தப்பு அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து எப்போ வந்து மரண தண்டனை கொடுத்தாங்க அப்படின்னா வந்து 7th அக்டோபர். ஸோ 7th அக்டோபர் 1930. ஸோ 1930 வந்து மரண தண்டனை கொடுத்துருப்பாங்க. ஸோ வந்து எப்போ தூக்கில் போட்டாங்க அப்படின்னா வந்து 23 மார்ச்
ஸோ மார்ச் 1931. 7 அக்டோபர் 1930 வந்து ஸோ அவங்க மேலே வந்து நீங்கள் வந்து தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கேஸை வந்து முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மரண தண்டனை கொடுத்துருப்பாங்க. ஏன்னா வந்து பிரிட்டிஷோட கோர்ட்டு. ஸோ எப்போ தூக்கில் போட்டாங்க அப்படின்னா வந்து மார்ச் 23, 1933 வந்து அவரை வந்து தூக்கில் போட்டிருப்பாங்க. யாருன்னா வந்து இந்த 3 பேர்த்தையும். ஸோ யார் யார் அப்படின்னா வந்து பகத்சிங், ராஜகுரு, சுகதேவ், இந்த 3 பேர்த்தையும் வந்து தூக்கில் போட்டிருப்பாங்க. எப்போ வந்து 1931 மார்ச் 23 வந்து தூக்கில் போட்டிருப்பாங்க அந்த 3 பேரையும். ஸோ எப்போ வந்து தண்டனை கொடுத்தாங்க அப்படின்னா வந்து 7 அக்டோபர் 1930 வந்து இவங்க வந்து தூக்கு தண்டனை கொடுத்துருப்பாங்க. ஸோ நிறைவேற்றப்படுறது எப்போனா வந்து மார்ச் 23, 1931. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். இந்திய குடியரசு ராணுவம் பற்றிய பின்வரும் கூறில் சரியானது எது அப்படின்னா ஸோ ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா வந்து பி. ஸோ ஆன்சர் வந்து பி. ஸோ பி வந்து 2 மட்டும் வந்து சரியானது அப்படின்றாங்க. ஸோ சிட்டகாங்கை கைவிடுவதற்காக மறைந்திருந்து தாக்கும் கொரில்லா பாணி தாக்குதலை நடத்த இக்குழு திட்டமிட்டனர். ஸோ அது வந்து கரெக்டாக இருக்கு அப்படின்னாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து தப்பா இருக்கு அப்படின்னாங்க. ஸோ ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட்ல இப்படி வந்து தப்பா இருக்கு அப்படின்னாங்க. ஸோ புரட்சிகர குழுவான இந்திய குடியரசு ராணுவம் ஐரிஷ் குடியரசு படைக்கு பின் அது போன்று பெயர் சுட்டி கொண்டது அப்படின்னாங்க. ஸோ பிரிட்டிஷ் குடியரசு படைக்கு பின் கிடையாது, ஐரிஷ் குடியரசு படைக்கு பின் தான் வந்து நேம் மாத்திப்பாங்க. ஸோ ஆனால் வந்து பிரிட்டிஷ் கிடையாது, அது வந்து ஐரிஷ். ஸோ ஐரிஷ் தான் வந்து இதுக்கான ஆன்சர். ஸோ அது வந்து தப்பா இருக்கு. ஸோ வந்து பிரிட்டிஷ் கிடையாது, அது வந்து ஐரிஷ். சரிங்களா? ஸோ ஐரிஷ் தான் அந்த இடத்துல வந்திருக்கணும். வந்து ஐரிஷ் இல்லாமல் பிரிட்டிஷ் தான் வந்து அது வந்து தப்பா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து தப்பா இருக்கிற காரணம் வந்து அந்த படையோட நேம் வந்து காரணம் வந்து பிரிட்டிஷ் குடியரசு படை கிடையாது, அது வந்து ஐரிஷ் குடியரசு படை. ஸோ இங்கே வந்து ஐரிஷ் தான் கரெக்டாக இருக்கும். ஸோ அதோட என்ன வந்து சிட்டகாங்கை கைப்பற்றுவதற்காக மறைந்து தாக்கும் கொரில்லா பாணி தாக்குதலை நடத்த இக்குழு திட்டமிட்டனர். அது வந்து கரெக்ட். ஸோ 2 மட்டும் வந்து சரியானது அப்படின்னாங்க. ஸோ ஆன்சர் வந்து பி. ஸோ அது வந்து பின்வரும் கூட்டுகளை காண்க அப்படின்னாங்க. ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா வந்து சி. ஸோ சியில் வந்து என்ன இருக்கு அப்படின்னா வந்து 1 மற்றும் 2. ஸோ தவறானதை தேர்ந்தெடு அப்படின்னாங்க. ஸோ 2மே தவறானது அப்படின்னாங்க. ஸோ சூர்யா சென் வந்து 1933 பிப்ரவரியில் கைது செய்யப்பட்டார் அப்படின்னாங்க. ஜனவரி கிடையாது, அது வந்து பிப்ரவரி. ஸோ பிப்ரவரியில் தான் வந்து அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. யார் அப்படின்னா வந்து சூர்யா சென் அப்படின்றவரை ஒரு யார் அப்படின்னா வந்து சிட்டகாங் அப்படின்ற இடத்த வந்து அட்டாக் பண்ணியிருப்பாரு. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ வந்து 1933 பிப்ரவரி வந்து அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்கன்னா வந்து சூர்யா சென். சரிங்களா? ஸோ அடுத்து வந்து அவரை எப்போ தூக்கில் போட்டாங்க அப்படின்னா வந்து 1935 ஜனவரி 12. அது வந்து தப்பு. ஸோ எப்போ அப்படின்னா வந்து 1934. ஸோ ஜனவரி 12 1934 வந்து அவர் வந்து தூக்கில் போட்டிருப்பாங்க. ஏன்னா வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட். ஸோ ஜனவரி 1933 தப்பு, பிப்ரவரி 1933 தான் கரெக்டாக இருக்கும். அவர் வந்து கைது செய்யப்பட்ட நாள். எப்போ தூக்கில் போட்டாங்க அப்படின்னா வந்து ஜனவரி 12, 1934. ஸோ சிட்டகாங் அப்படின்ற பிளேஸ் இருக்கும். அதில் வந்து ஒரு ஆர்மி பேஸ், அதை வந்து வெடிகுண்டு வச்சு தகர்த்துருப்பாங்க. ஏன்னா வந்து இந்த சூரியசன் தலைமையிலான ஒரு முக்கியமான படை. ஸோ ஆன்சர் வந்து சி. 2ம் தவறு அப்படின்னாங்க. ஸோ அடுத்து வந்து சிட்டகாங் படைத்தளம் எப்போது தகர்க்கப்பட்டது அப்படின்னாங்க. ஸோ ஆன்சர் வந்து என்ன வந்து பி. ஸோ 18th April 1930. 1930 ஏப்ரல் 12 வந்து அட்டாக் பண்ணிப்பாங்க சிட்டகாங் அப்படின்ற ஒரு ஆர்மி பேஸை. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இதோட பிரெயினாக இருந்தது யார் அப்படின்னா வந்து இதுக்கு முன்னாடி பார்த்த கொஸ்டின்ல இருந்த அந்த சூர்யா சென் அப்படின்றவர் தான். ஸோ அதான் ரொம்ப அதிகமான பிளான் போட்டு கொடுத்து இந்த அட்டாக் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அட்டாக்கு. ஸோ அதில் வந்து ஒரு 3 வருஷம் தேடி 3ஆவது வருஷம் தான் வந்து அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா வந்து சூர்யா சென். சரிங்களா? அடுத்த வருஷமா தூக்கில் போட்டுருப்பாங்கன்னா வந்து சூர்யா சென். இதுதான் வந்து முக்கியமான காரணமாக வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆன்சர் வந்து பி. 18 ஏப்ரல் 1930. ஸோ அடுத்து வந்து பின்வரும் கூட்டுகளில் தவறானது எது அப்படின்னா ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து என்னன்னா வந்து ஏ. ஸோ 1 மட்டும் தவறானது அப்படின்னாங்க. ஏன்னா வந்து 1932 கல்பனா தத் இந்திய குடியரசு கட்சியில் சேர்ந்தார் அப்படின்னு சொன்னாங்க. அது வந்து தப்பா இருக்கு அப்படின்னாங்க. ஸோ ஏன்னா வந்து அவங்க எப்போ ஜாயின் பண்ணாங்க அப்படின்னா வந்து 1931 வந்து ஜாயின் பண்ணியிருப்பாங்க. யாருன்னா வந்து கல்பனா தத். ஸோ 1931 வந்து ஜாயின் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா வந்து கல்பனா தத் அந்த இந்திய குடியரசு கட்சி அப்படின்றது. ஸோ இந்தியன் ரிப்பப்ளிகன் ஆர்மியில் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. யார் அப்படின்னா வந்து கல்பனா தத் 1931. ஸோ 1932 கிடையாது, 31. ஸோ கல்பனா தத் தற்போதுள்ள ஆணாதிக்க அமைப்பை மீறி தங்கள் தாய்நாட்டின் விடுதலைக்காக ஆயுதம் ஏந்திய இளம் பெண்களை
பிரதிநிதிப்படுத்தினார் அப்படிங்கிறது வந்து கரெக்டான ஒன்று. சரிங்களா? ஸோ ஒன்று மட்டும் தப்பாக இருக்குன்னு காரணம் வந்து அவங்க ஜாயின் பண்ண இயர் வந்து 1932 கிடையாது, 1931. சரிங்களா? ஸோ இதோட இந்த செஷன் வந்து முடிஞ்சிச்சு. சரிங்களா? ஸோ மீண்டும் வந்து அடுத்த செஷன் வந்து மீட் பண்ணலாம். சரிங்களா? ஸோ தேங்க்யூ.